அந்த ட்ரெஸ் வாங்குகிற கடையில் அந்த ஏஜுக்கு தகுந்தது மாதிரி வச்சுருப்பாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு தனி ஒரு இடத்துல இருக்கும், அப்புறம் டீன்ஸ் பிள்ளைகளுக்கு தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த வாலிபர்களுக்கு தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு தனியாக இருக்கும். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டாக அவங்க வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற பொருட்களை அவங்க எடுத்துக்கொள்ள முடியும். உலகத்தில் இருக்கிற பல இடங்களிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் வைஸாக வயது வாரியாய் பிரிப்பார்கள். எல்லாரையும் சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லிட மாட்டாங்க, சின்ன பிள்ளைங்களை யூத் அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க. அப்போ அந்த வயது வாரியாக பிரிக்கிற ஒன்று உலகத்தில் இருக்குது. அது மாதிரியே ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளை வந்து வெறும் பிள்ளைகள் அப்படின்னு பார்க்காம, அவங்க வந்து ஒரு வயது தாண்டினதற்கு பிறகு அவங்க வந்து இன்னொரு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகுறாங்க, அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகுறாங்க. நமக்கு பிள்ளைகள் தான், ஆனால் வந்து பிள்ளைகளுடைய வயசு வித்தியாசம் வருது அப்படின்ற ஒரு ஞானம் நமக்கு தேவையான ஒன்று. ஸோ ஏன் வந்து இந்த 13 வயதிற்கு மேலே ஒரு 18 வயதிற்கு உள்ளே இருக்கிற பிள்ளைகளை நம்ம ரொம்ப கவனமாக வளர்த்தணும் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் ஆரம்பிக்கிற ஒரு நேரம் எந்த நேரம்னா இந்த வயசு தான். ரொம்ப அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு வயது, கீழ்ப்படியாமல் இருக்கிற வயது இந்த வயது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 வயசு வரைக்கும் அப்பா அவனுடைய அடிக்கு பயப்படுவாங்க, அம்மா அவனுடைய அடிக்கு பயப்படுவாங்க. பிள்ளைகளை வந்து நம்ம வந்து குச்சி எடுத்து அடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. ஆனால் இந்த 13 வயதை தாண்டினா வந்து நம்ம குச்சியை எடுத்து அடிக்க போனால் குச்சியை பிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு பலன் இருக்கும், நம்மை விட பலன் இருக்கும். அதனால் அப்படி குச்சியை பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து அடிக்காதீங்க மம்மி அப்படின்னு சொன்ன பிள்ளை வந்து என்ன அடிக்கிறீங்களா, அடிங்க எனக்கு வலிக்காது அப்படின்னு சொல்கிற அளவிற்கு மாற்றப்படுவாங்க. அப்போ இந்த 13 வயதிற்கு மேலே வந்து நம்முடைய பிள்ளைகளுடைய மாற்றத்தை வந்து நம்ம நிறைய பேர் என்ன இவனுக்கு ஏதாவது பிசாசு பிடிச்சி போயிடுச்சா அப்படின்னு சொல்கிற அளவிற்கு நமக்கு இருக்கும். ஏன்னா அவ்வளோ மாற்றங்கள். கீழ்ப்படிய மாட்டாங்க, நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, அதுவும் ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்தா அதுலேயே அடிக்ஷனாக இருப்பாங்க, நம்ம மேலே ரொம்ப கோவப்படுவாங்க, சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, ஒழுங்காக வந்து குளிக்க கூட மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க இஷ்டம்தான், இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அப்போது இந்த 13 வயதிற்கு மேலே வந்து நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நிறைய மாற்றங்களை வந்து நம்ம பார்க்குறோம். என்ன இப்படி இருக்கிறானே, இப்படி ஆயிட்டானே, இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பேர் சந்தேகப்படுவோம். அப்படின்னா இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. என்கிட்டலாம் ஒரு அம்மா வந்து கேட்டிருக்காங்க, இவனுக்கு செய்வனே தான் வச்சுருக்காங்களா பாஸ்டர், வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், குழந்தைய பார்த்து ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், இல்லை போன வருஷம் வரைக்கும் இவ்வளோ நல்லா இருந்த பையன் 2 வசனம் வாசித்து எனக்கு மனப்பாடமாக சொல்லுவான். நான் சொல்லுவேன், நீ வந்து நைட்டு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு 2 வசனம் சொல்லாமல் சாப்பாடு தரமாட்டேன்னு சொன்னால் மனப்பாடம் பண்ணிட்டு தான் வருவான். இப்போ பைபிளே கையில் எடுக்க மாட்டேங்கிறான், இப்போ வந்து சர்ச்சுக்கு போனால் கோவப்படுறான், என்னை இந்த மாதிரி கூப்பிட்ற வேலை வச்சுக்காதீங்கன்றான், ஏற்று பேசுகிறான், குச்சியை பிடிக்கிறான், என்னென்னமோ பண்ணுறான், நைட்டு சரியாக தூங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போது அந்த அளவிற்கு ஒரு 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 மோசமான ஒரு வயது தான் இந்த வயது. அப்போ இந்த வயதில் வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக அந்த பிள்ளைகளை வளர்க்கணும். அதனால தான் திருச்சபையில் வந்து அந்த வயசில் இருக்கிற பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது, அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க வரணும். சில பாவங்கள் வந்து இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் விட முடியாமல் போயிடும். பாருங்கள், இந்த வயசில் பாவத்துக்கு அடிமையாகிற பிள்ளைங்க வந்து அவங்களுடைய லைஃப்பில் லாங் டைம் வந்து அந்த பாவம் தொடர்கிறது. சிகரெட்டுக்கு அடிமையாகிற வயது இந்த வயது, நிறைய போதை பொருட்களுக்கு அடிமையாகிற வயது இந்த வயது. இன்னும் கேர்ள்ஸ் அப்படி தான், தவறான காரியங்களில் ஈடுபடுகிற அந்த ஸ்டார்ட் பண்ணுற வயசு இந்த வயசு வந்து எதையுமே ஒரு டைம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். அதான் பயம் அறியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, எந்த பயமும் இல்லை, எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை. யார் சொன்னாலும் அவங்களுக்கு ஏற்றது மாதிரி ஆட்கள் சொன்னால் உடனே நம்பக்கூடிய ஒரு வயசு. யாராவது தூக்கி விட்டா அவங்க மனசை தைரியப்படுத்திட்டாங்கன்னா எதுக்கும் துணிகிற ஒரு வயசு. அதனால் இது ரொம்ப மோசமான ஒரு வயது. இந்த வயதில் நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக பாதுகாக்கலைன்னா நம்ம வந்து அவங்கள வந்து ஸ்பிரிச்சுவல் ரீதியாக நம்ம வந்து கொண்டு வரவே முடியாது. இந்த காதல் அப்படின்ற வலை, இந்த மாதிரி இதெல்லாம் கூட எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த வயசில் தான். ஒரு 20 வயசு அவங்க தாண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு ஒரு சின்ன ஒரு மெச்சூர்டு அவங்களுக்கு வரும், கொஞ்சம் யோசிப்பான். அப்படின்னா ஒரு சிகரெட் அடிக்கணும் அப்படின்னு அப்படின்னு யாராவது சொன்னால் கூட ஒரு நம்டம் என்ன யோசிப்பான்னா எதுக்கு அடிக்கணும் அப்படின்னு கேட்பான். ஆனால் இந்த வயசு அப்படி கிடையாது,
யாராவது கொடுத்தாங்கன்னு சொன்னால், என்னடா தம் அடிக்கிறது எவ்வளோ அழகாக இருக்கு பாரு அப்படின்னு சொன்னால் உடனே அதை அழகுக்காக செய்கிற வயசு, எதுவுமே தெரியாது. அப்போ வந்து ஒவ்வொரு அம்மா அப்பாவும் வந்து இந்த 13 வயதுக்கு மேலே 18 வயது உள்ள இருக்கிற பிள்ளைகளை ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. இந்த வயசில் பிள்ளைங்க வந்து எதுலையுமே அவங்க கற்றுக்கவே கூடாது. அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆனால் நீங்கள் வந்து இப்போது உங்களுடைய பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க, ஒருவேளை அப்படி இருக்கலாம். என்ன செய்கிறதுனே தெரியலையே பாஸ்டர் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து வேதம் சொல்லுது, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர். அதுதான் நம்ம எது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ப்ரேயர் மேலே. அப்படின்னா ஆண்டவர் வந்து ஜெபத்தை கேட்கிறவர். வேதம் சொல்லுகிறது, யவீரு அப்படின்ற ஒருத்தர் வர்றாரு. வந்து யாருக்காக அவர் வந்து கர்த்தரை தேடி வர்றாருன்னா, தன்னுடைய பிள்ளைக்காக கர்த்தரை தேடி வர்றாரு. தன்னுடைய பிள்ளைக்காக, ஆண்டவரே என்னுடைய குமாரத்தி இந்த மாதிரி மரண அவஸ்தையில் இருக்கிறா, அவளை விடுதலை ஆக்கணும்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து அந்த தகப்பனாருடைய இருதயத்தை வந்து ஆண்டவர் வந்து கனம் பண்ணினார் பாருங்க. இல்லை நான் வரேன், உன் பிள்ளையை நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி யவீரனுடைய மகளை ஆண்டவர் உயிரோடையே எழுப்பினார். அப்போ ஆண்டவர் வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர். வேதம் சொல்லுகிறது, யோபுனுடைய பிள்ளைகளைப் போல சௌந்தரியம் உள்ள பிள்ளைகள் வந்து பூமியில் எங்கேயுமே இல்லையாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், யோபு வந்து தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ மாட்டார்களோ என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான், பலி செலுத்துகிறவனாக இருந்தான். அப்போ ஒன்று நீங்கள் மறந்துடவே கூடாது, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வேணும். பேரை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். அந்த பிள்ளை கடந்து போகிற பாதையை குறித்து சொல்லி ஜெபிக்கணும். அப்போ எந்த அம்மா எந்த அப்பா வந்து தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளை காப்பாற்றப்படுவது உறுதி. அதனால் ஏன்னா 24 மணி நேரமும் நம்முடைய பிள்ளைகளை நம்ம வந்து நிறைய நேரத்தில் கவனிக்க முடிகிறது இல்லை. நம்முடைய பிள்ளைகள் எங்கே இருக்காங்க, யார்கிட்ட பழகிறாங்க, யார் கொண்டு வந்து அசுத்தமான காரியத்தை கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் வந்து என்னுடைய பிள்ளைகளிடத்தில் அடிக்கடி பேசுவேன், என்ன நடக்குது, ஏன்னா என்ன எங்கிட்ட நீ இருக்கிற நேரத்தில் பகுதி நேரம் நீ ஸ்கூலில் இருக்கிற, ஸ்கூலில் என்ன நடக்குது, ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகள் என்ன நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 2 பேருக்குமே 2 விதமான கேரக்டர். மூத்தவன் வந்து ஒரு மாதிரி சொல்லுவான், இன்னொருத்தவன் இன்னும் சின்னவன் வந்து இந்த மாதிரி சொல்லுவான். அப்போது அவங்க சொல்கிற காரியங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அவன் வந்து ஒரு வீட்டில் இருந்து தன்னுடைய தகப்பனாருடைய ஃபோனை திருடிட்டு வந்து தன்னுடைய தகப்பனாருடைய ஃபோனில் தன்னுடைய சகா எத்தனை 8th ஸ்டாண்டர்டில் கூட படிக்கிற பிள்ளைகளை எல்லாம் வர சொல்லி அசுத்தமான படம் வந்து போட்டு காமிக்கிறான். பிள்ளைகள் எங்கே அப்படி நடக்குது யாருக்குமே தெரியாமல். அப்போ எந்த அளவிற்கு 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வந்து 13 வயசு, அந்த வயசில் வந்து அந்த பிள்ளைங்க வந்து எவ்வளோ ஒரு மோசமான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஃபஸ்ட்டு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ப்ரேயர் பண்ணாத ஒரு தகப்பன் ஒரு தாய் வந்து நம்முடைய பிள்ளைகளை வந்து காப்பாற்றவே முடியாது. நம்முடைய பிள்ளைகளை வந்து பேர் சொல்லி ஜெபிக்கணும். இந்த பிள்ளைகளை எக்ஸாமுக்கு போகும்போது நம்ம ஜெபம் பண்ணி அனுப்பணும், வெளியே போகும்போது ஜெபம் பண்ணி அனுப்பணும். அப்போது இது வரைக்கும் ஒருவேளை அந்த பழக்கம் உங்களுக்கு, நீங்கள் காமனாக உங்கள் மனசில் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். இல்லை, உங்களுடைய பிள்ளைகளுடைய காது கேட்க ஜெபிக்கணும், அவனுடைய விஷனை சொல்லி ஜெபிக்கணும். அவன் எதிர்காலத்தில் என்னவாய் மாறப்போகிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஆண்டவரே இவன் ஒரு டாக்டராக மாறப்போகிறதற்காக நன்றி, இவன் ஒரு ஊழியக்காரனாக மாறப்போகிறதற்காக நன்றி, இந்த மக ஒரு பாடல்காரியாக மாறப்போகிறதற்காக நன்றி, என் பிள்ளை ரொம்ப அது என்னென்ன நீங்கள் வந்து மனசில் நினைக்கிறீங்களோ, அப்போது உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெப சத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்டிப்பாக கேட்கணும். வேதத்தில் வந்து ஆகாரை குறித்து வேதம் சொல்லுது. ஆகார் வந்து இஸ்மவேல் அப்படின்ற ஒருத்தனை பெற்றெடுக்கிறாங்க. அப்போ தேவதூதன் சொல்கிறான், என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை உன்னுடைய கர்ப்பத்தில் பிறக்க போகிற பிள்ளை வந்து துஷ்டனாக இருப்பான், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இருக்கிற டென்ஷனில் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கணுன்ற எண்ணம் அந்த அம்மாவுக்கு வரவே இல்லை, அந்த உந்துதல் வரவே இல்லை. ஜெபிக்கவே இல்லை. அவன் வந்து இன்றைக்கு வரைக்கும் துஷ்டனாக இருக்கிறான், அவனுடைய சன்னதி துஷ்டனாக இருக்குது. ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை, தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மறந்துடவே கூடாது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த 13 வயதுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகளை வளர்த்துறதற்கு முதலாவது தேவையான ஒன்று என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளுக்காக
ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெபம் பண்ணணும். அவனை பாதுகாக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் ஜெபந்தான் கண்டிப்பாக பாதுகாக்க முடியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊழியக்காரருடைய ஒரு மகன் வந்து மதுரையில் வந்து ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். ஆனால் தன்னுடைய தகப்பனார் வந்து பாஸ்டர். அப்போ வந்து அவர் வந்து தன்னுடைய மகனுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறது வழக்கம். ஆனால் இந்த பிள்ளை மதுரையில் படிக்கும்போது கூட இருக்கிற பிள்ளைகளோட சேர்ந்து தவறான பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு ரொம்ப ரவுடித்தனம் பண்ணி அவங்க அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப ஒரு மோசமான வாழ்க்கை. ஆனால் இந்த தகப்பனார் வந்து அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த பையனே வந்து இனி நான் மாற முடியாது, நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற அளவுக்கு அவன் போயிட்டான். ஒரு நாள் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்போது அந்த ஆக்சிடெண்ட்டில் அவனுடைய தலையெல்லாம் அடிபட்டு உடம்புல பயங்கரமான காயங்களாகி ஐசியூவில் போய் படுத்திருக்கும்போது அப்படியே கண்ணை அவன் ஒரு தரிசனம் மாதிரி ஒன்று பார்க்குறான். அதில் அவனை காப்பாற்றினது எது கண்டுபிடிச்சான் அப்படின்னா, தன்னுடைய தகப்பன் முழங்கால் படிட்டு அழுக பரலோகத்தில் போய் சேர்றதை அவன் பார்த்தான். அவன் ஸோ அன்றைக்கி அந்த ஐசியூவில் வச்சு ரட்சிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி அந்த பிள்ளை வந்து நாகர்கோயிலில் ஒரு ஊழியக்காரனாக அந்த பிள்ளை இருக்கிறாங்க. அப்போது நம்முடைய ஜெபம் வந்து தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பின் பெட்டயம். எந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்காய் ஜெபிக்கிறார்களோ, எந்த தகப்பன் தன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தருவார். அதனால் தயவு செய்து அன்பாய் கேட்கிறேன், நம்ம எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறோம், ஊருக்காக ஜெபம் பண்ணுறோம், ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுறோம், இங்கேருந்து இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே, எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனால் முதல்ல நம்ம யாருக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்காக. அதான் ஆண்டவர் வந்து சொல்லும்போது சொல்கிறார், எருசலேமின் குமாரத்திகள் பார்த்து சொல்கிறார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். சிலர் பாருங்க அப்படியே அவங்க தப்பாக சொல்லலை, தேசத்திற்காக அவ்வளோ ஜெபம் பண்ணுவாங்க, ராத்திரி முழுக்க உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே எருசலேமில் யுத்தம் ஓயட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க, எருசலேமில் அப்படி நடக்கணும் அப்படின்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் தன்னுடைய குடும்பத்திலேயோ தன்னுடைய வீட்டிலேயோ அவர்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜெப குறிப்பு இருக்காது. தன்னுடைய பிள்ளைகளுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ண மாட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பை சொல்லி ஜெபம் பண்ண மாட்டாங்க, எதிர்காலத்தை சொல்லி ஜெபம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன, எருசலேமுக்கு ஜெபம் பண்ண உடனே போதும்னு நினைக்கிறாங்க. இல்லைனா இந்தியாவில் ஒரு பகுதியில் ஜெபம் பண்ணால் அதுதான் அவங்களுக்கு ஊழியம்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி லீடர்ஷிப்பில் இருக்க முடியும்? அதனால் இந்த டீன்ஸ் பிள்ளைகளை நடத்துறதற்கு முதல் தேவையான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஜெபம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா டீன்ஸ் ஃபெலோஷிப்னு ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து நிறைய லீடர்ஸ் ரொம்ப நேர்த்தியாய் நடத்துகிறாங்க, ரொம்ப பிரயாசம் எடுத்து அந்த ஊழியத்தை செய்கிறாங்க. அதற்காக நிறைய திருச்சபையில் இருக்கிற 2-3 குடும்பம் வந்து அதற்காக அந்த பிள்ளைகளுக்கு டீ ஸ்நாக்ஸு, பிள்ளைகளுக்கு சாப்பாடு இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணுறாங்க. நிறைய பேர் அதற்காக ஜெபிக்கிறார்கள். அதனால தான் இந்த ஃபெலோஷிப் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணால் பத்தாது, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணால் பத்தாது, லீடர்ஸ் ஜெபம் பண்ணால் பத்தாது. யார் ஜெபிக்கணும் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மை விட இன்னொருத்தர் பாரம் எடுத்து ஜெபிக்க மாட்டாங்க. நீங்கள் அழுகிறத விட இன்னொருத்தர் அழமாட்டாங்க. இன்னொருத்தர் ஜெபம் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது அழுது நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதனால் நீங்கள் மறந்துடவே கூடாது. ஃபஸ்ட்டு ஆண்டவரே இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல போங்க. நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையினுடைய 24 வயசு வரைக்கும், இல்லைன்னா 24 வயசில் மோஸ்ட்லி வந்து கல்யாணம் பண்ணிடலாம். 24 வயசு வரைக்கும் என் பிள்ளைக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஜெபம் பண்ணுவேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஜெபம் பண்ணுவேன்னு ஒரு தீர்மானம், டெய்லி ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணலைன்னா கூட ஒரு பிள்ளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஜெபம் பண்ணுவேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் பர்சனலாக தனியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய பேர் கூட்டிகிட்டு போவோம், பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம், பாஸ்டர் இவனுக்கு ஒரு ஜெபம் பண்ணி விடுங்க பாஸ்டர், இவளுக்கு ஒரு ஜெபம் பண்ணி விடுங்க பாஸ்டர். எந்தெந்த ஊழியக்காரங்களை பார்க்குறோமோ எல்லா ஊழியக்காரங்களிடத்துலையும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நான் தப்புன்னு சொல்லலை, ஊழியக்காரங்க உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது நல்லதுதான். ஆனால் முதல் ஆசீர்வாதம் எங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களிடத்துலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் வரணும். ஏசா அழும்போது எனக்கு ஐயா ஆசீர்வதிக்கலைன்னு சொல்லலை, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, என்னை ஏன் ஆசீர்வதிக்காம விட்டீங்கன்னு சொல்லலை. ஏசா ஃபர்ஸ்ட் கதறும் போது என்னதான் கதறுவான்னா, என் தகப்பனே என்னை ஆசீர்வதியும், என் தகப்பனே என்ன ஆசீர்வதியும்.
யாக்கோபு வந்து பிள்ளைகளை எல்லாம் வர சொல்லும் போது யாக்கோபுனுடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, தன்னுடைய தகப்பன் தன்னை ஆசீர்வதிக்கணும், ஜெபம் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க. அதனால 1000 பேர் ஜெபம் பண்ணாலும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றது மாதிரி வரவே வராது. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். உங்களுடைய ஜெபத்தை கண்டிப்பா ஆண்டவர் கேட்பார். நீங்க உங்க பிள்ளைகளுக்காக என்னென்ன ஜெபித்திருக்கிறீர்களோ, இன்று ஒருவேளை அந்த ஜெபங்களெல்லாம் உங்களுடைய மடிக்கு திரும்பி வந்தது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். கிடையவே கிடையாது. நீங்க என்னென்ன சொல்லி ஜெபித்தீங்களோ அத்தனை ஆசீர்வாதமும் அவனுடைய தலையின் மேல அப்படியே இருக்கும், அந்த மகளுடைய தலையின் மேல அப்படியே இருக்கும். நீங்க சொன்ன அத்தனை நல் வார்த்தைகளும் அவர்கள் மேல் வந்த அமரும். அதனால பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற ஆண்டவர். ஒரு 2 காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணி, அதற்கப்புறம் இந்த டீன்ஸ் ஃபெலோஷிப்பில் இருக்கிற லீடர்ஸ் வந்து ஒரு சில டெஸ்ட்மனியை, சாட்சிகளை உங்களுக்கு சொல்லி, அதற்கு பிறகு வந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் எப்படி எங்களோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றத குறித்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அது ரொம்ப அவசியமான ஒன்று. அதுக்காக தான் இன்றைக்கு வந்து உங்களை வர சொல்லியிருக்கிறோம். ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ அவர்களும் இதன்படி அவருடைய திருச்சபையில் நடக்க அவர்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நம்பர் 1, முதலாவதாக மறந்துடாதீங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். என்ன தீர்மானம் அப்படின்னா, என் பிள்ளைக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 5 minutes ஆகுது நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஜெபம் பண்ணுவேன். என் பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த தீர்மானத்தை தயவு செய்து நீங்கள் எடுங்க. இதை வந்து தட்டவே தட்டாதீங்க. உங்களுக்கு எத்தனை வேலைகள் இருந்தாலும், நீங்கள் கொடுக்குற சம்பாத்தியத்தை விட, நீங்கள் கொடுக்குற சாப்பாடை விட, நீங்கள் அவங்களுக்காக சேர்த்து வைக்கிற சொத்தை விட ரொம்ப பெரிய சொத்து என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுக்காக ஜெபிக்கிறது தான் பெரிய சொத்து. நம்மிடத்துலேருந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம் பாருங்க, நம்முடைய ஜெபம் ஒரு காலத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூபிளான ஒரு காரியமாய் அவங்க எளிமை. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா அவங்க சாட்சி சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவனுடைய ஜெபம் தான் நான் இப்படி இருக்கிறேன், எங்கள் அப்பாவனுடைய ஜெபத்தினால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் பிள்ளைகளையே எழும்பி சாட்சி சொல்லுகிற ஒரு நாளை கர்த்தர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஸோ இப்போ 2வதாக கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 13 வயதுக்கு மேல் உள்ள பிள்ளைகளை நம்ம வளர்த்துறதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதில் எதில் அப்படின்னு சொன்னால், வேதம் நமக்கு சொல்லுகிறது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும். இப்போ கவனிங்க, நம்ம வந்து இந்த சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வராதுன்னா, நம்ம அடிக்கும்போது அழுக தான் வரும், நம்ம அடிக்கும்போது வந்து பயம்தான் வரும். ஆனால் என்ன வராது அப்படின்னா, கோபம் வராது. ஆனால் 13 வயது இந்த டீன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு எதுக்கெடுத்தாலும் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வரும், ரொம்ப விக்ரஸாக மாறிடுவாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக மாறிடுவாங்க. அப்போது ஒரு தாய் தகப்பன் வந்து ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய பிள்ளைகள் ஒரு ஏஜுக்கு மேலே வளர்ந்ததற்கு பிற்பாடு பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர் வந்து ரொம்ப கோபப்படுத்துவாங்க. அப்படின்னா அவங்கள கையாள தெரியாது. அவங்கள வந்து இவங்களுடைய டென்ஷன் எல்லாம் கொட்டிடுவாங்க, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற டென்ஷன் எல்லாம் கொட்டிடுவாங்க, பணம் இல்லாததனுடைய காரியத்தெல்லாம் கொட்டிடுவாங்க, கணவன் மனைவியினுடைய சண்டையெல்லாம் பிள்ளைங்க மேலே கொட்டி பிள்ளைங்களை எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கோபப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்போது இது வந்து நிறைய நேரத்தில் வந்து பாதிப்பை உண்டு பண்ணும். நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் போது, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலையும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்போ வந்து ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளையை வளர்த்துறதுன்றது அது வேற மாதிரி ஒன்று போகும். இப்போ நீங்கள் பொதுவாக வந்து எங்கே போனாலும் அப்படின்னா, ஒரு சர்ச்சில் உள்ள விசுவாசியினுடைய பிள்ளை வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருச்சுன்னா கூட ஒரு விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் பாஸ்டருடைய பிள்ளைங்க மிஸ்டேக் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கேட்பாங்க, ஏண்டா பாஸ்டருடைய பையனாக இருந்துட்டு நீ இப்படி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. என்னடா நிறைய போதகருடைய பிள்ளைகள் வந்து இந்த வாலிப நாட்களில் வந்து நிறைய பேர் என்னிடத்துல கவுன்சிலிங் வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் யார் மேலே ரொம்ப வெறுப்புன்னா, அவங்க தாய் தகப்பன் மேலே ரொம்ப வெறுப்பு. ஆனால் நல்ல அம்மாவாக இருப்பாங்க, நல்ல அப்பாவாக இருப்பாங்க. ஏன் உங்கள் அம்மாவை நீ வெறுக்க, எப்படி எதுக்கு உங்கள் அப்பாவை இப்படி வெறுக்கிற அப்படின்னு கேட்டால், அந்த பிள்ளைகளை என்ன படுத்துறது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கோபப்படுத்துறது.
இப்போ பைபிள் வாசிக்கலையா, பைபிள் வாசிக்கணும்னு சொல்லணும், உங்களுடைய ஆதங்கம் புரியுது. பைபிள் வாசிக்கலையா, ஜெபம் பண்ணலையா, அதை பண்ணலையா, இதை செய்யலையா, சர்ச்சுக்கு கிளம்பலையா, அப்படி பண்ணலையா, எல்லாத்தையும் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அவங்க நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம அப்படி அப்படி சொல்றதுக்கு பழக வேண்டாம். அப்படி நீங்க ஒரு காரியத்தை, உங்களுக்கு கோபம் வர்றதான் எனக்கு புரியுது, பாஸ்டர் அவன் கீழ்ப்படியாமல் இருக்கிறான், அவன் இங்கே கிளம்பவே இல்லை, யாருக்கு தான் கோவம் வராமல் இருக்கும்? 8:30 மணிக்கு நீங்கள் சர்ச்சை ஆரம்பிப்பீங்க, அவன் 8 மணி வரைக்கும் குளிக்கிறதுக்கே போகல, அப்போ நான் என்ன அவனை கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனாலும் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், அதை கோபம் இல்லாமல் கையாளக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமேன். நிறைய பாஸ்டருடைய பிள்ளைகள் கூட அவங்க அப்பாவை என்ன பண்ணுறதில்ல, அப்பாவை நேசிக்கிறதும் இல்லை, மதிக்கிறதும் இல்லை. காரணம் என்ன? அப்பா மேலே பயங்கரமான கோபம். ஏன்னா அப்பா கோவப்படுறாரு, பிள்ளைங்க மேலே ரொம்ப கோவப்படுறாரு, அவனுக்கு கோபத்தை தட்டி எழுப்புறாரு, அவன் மேலே அப்படியே தன்னுடைய பலத்தை முழுக்க பிள்ளைங்க மேலே காமிக்கிறாரு. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இனி எக்காரணம் கொண்டும் நான் என்ன செய்ய மாட்டேன்னா, என் பிள்ளைய என்ன பண்ண மாட்டேன், கோவப்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். ஆமேன். நான் ஒரு விஷயம் என்னுடைய மூத்த பையன் என்னென்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறான். அப்போ அவங்களுடைய நான் அவனை என்ன பண்ண போனேன் அப்படின்னு சொன்னால், அவன் பண்ணின தப்புக்காக அவனை அடிக்கிறதுக்காக ஒரு குச்சியை எடுத்துகிட்டு போகும்போது அவன் என்ன பண்ணிட்டான்னா, குச்சியை பிடிச்சிட்டான். குச்சியை பிடிச்ச உடனே எனக்கு அது பெருசாக ஒன்றும் தெரில. சரி ஓகே, அவன் வளர்ந்துட்டான், அவன் எனக்கு மிஞ்சி அவன் வளர்ந்துருக்கிறான், என்னோட ஹைட் ஆகிட்டான் அவன். அதனால இப்போ அவன் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், சரி ஓகே அவனுக்கும் வயசாகிடுச்சுல அப்படின்னு நான் உடனே கூல்ட் ஆகிட்டேன். ஆனாலும் என் குச்சி அவன் பிடிச்சது எனக்கு வருத்தம் தான். நான் ஒரு அடி வாங்கிட்டு அமைதியாக இருந்தால் கூட பரவாயில்ல, குச்சியை பிடிச்சிட்டானே அப்படின்னு இருக்கும்போது பாஸ்டரம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. கோவம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், என்ன நீ அவர் அடிக்கும்போது அவருடைய குச்சியை நீ பிடிக்கிறியா, நீ அந்த அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா, அந்த அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா அப்படின்னு அவங்க பயங்கரமாக கோவமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஒயர் ஒன்று இருந்துச்சு, இந்த ஒயர் ரொம்ப வலிக்கும், ஒயரில் அடித்தா ரொம்ப வலிக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன அவன் குச்சியை பிடிச்சதுனால ஒயர் எடுத்து ஒரே அடி அடிச்சிட்டாங்க. அது ரொம்ப அவனுக்கு வலிச்சிச்சு. இப்போ என்னன்னா அவனுக்கு இதை கையாள தெரியல, எனக்கு அது தெரியுது அப்படின்னா அவனுக்கு ஒன்று என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அவனுடைய வயசு, அவனுடைய பலன் இப்போ திமிருது. இப்போ யாரை எதிர்க்கிறான் அப்படின்னு சொன்னால், அவங்க அம்மாவை எதிர்க்க போகிறான். அந்த கோபத்தை கையாள தெரியாம அடுத்த ஒரு என்னென்னமோ பண்றான். அப்ப உடனே நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, சரி அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அவனுக்கு ஏதோ ஒரு ஈகோ இருக்கு, அவனுக்கு ஏதோ வளர்ந்துட்டான். அதனால இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அவனை கோவப்படுத்தக்கூடாது. அப்ப நான் என்ன சொன்னேன்னு சொன்னா, இல்லை பியூலா விட்டுரு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம், நீ உனக்கு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்ச நேரம் பார்த்து அவனை கூல் டவுன் பண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ பிடிச்சிருக்க வேண்டாமல் இருந்துச்சு, நான் ரொம்ப அடிச்சிருக்க மாட்டேன், அப்படியெல்லாம் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசி ரெடி பண்ணி அந்த அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணி, அவனுக்கு கொஞ்சம் சாப்பாட்டில் தான் ரொம்ப பிரியம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவனுக்கு ஒரு சாப்பாடை வாங்கி கொடுத்து ரெடி பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நான் என்ன முடிவெடுத்தேன்னா, என்னுடைய ரொம்ப நல்ல பிள்ளை, அவன் எதிர்த்து பேசினதில்லை, ரொம்ப அன்பான பிள்ளை, எங்கள் 2 பேரிடத்துலையும் நின்றுட்டு அவன் டெய்லி ஒரு முத்தமாவது கேட்டு வாங்கிட்டு போய், ஒரு முத்தம் கொடுக்கக்கூடாதா, அது கூட காசு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குற பிள்ளைங்க. ஆனால் என்னன்னா அந்த நேரத்தில் அவனை கோவப்படுத்தும் போது அந்த கோவத்தை அவனால் கையாள தெரியல. இப்போ ஒரு பக்கத்தில் நாங்கள் பேரண்ட்ஸ் கோவப்படுறோம், இன்னொரு பக்கத்தில் அவன் கோவப்படுறான். இந்த 2 கோவம் மிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல சமாதானத்திற்கு வழியே இல்லை. அப்போ அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, சரி கூல் டவுன், பரவாயில்ல விட்டுரு, சரி பரவாயில்ல, நீ ரொம்ப கோவப்படாத. அதனால நம்பர் 2, இரண்டாவதாக 13 வயதிற்கு மேலான பிள்ளைகள் ஒருத்தரையும் முடிஞ்ச வரைக்கும், அதான் நம்ம உலகத்தில் சொல்லுவாங்க, தோளுக்கு மிஞ்சினா, கேட்கல, தோளுக்கு மிஞ்சினா யாராமா? நமக்கு நிறைய பேருக்கு தோளுக்கு மிஞ்சினாலே எதிரி. ஆமாம், நீங்கள் நிறைய பேர் அப்பா அம்மா அப்படி தான் எழுதணும், தோளுக்கு மிஞ்சினா எதிரின்னா. அதனால நிறைய பேர் பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்து கூட பேச மாட்டாங்க. அப்பா அங்கே அந்த பக்கம் வந்தால் பையன் இந்த பக்கம் போயிடுவான், அப்பா அம்மா அந்த பக்கம் வந்தால் பொண்ணு இந்த பக்கம் போயிடும். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த இதுவே இல்லை. ஐயோ ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக நம்முடைய பிள்ளைகளிடத்தில் ஜாலியாக இருக்காம வேற யார்கிட்ட ஜாலியாக இருக்க போகிறோம், நம்முடைய பிள்ளைகளோட பேசாமல் வேற யார்கிட்ட நம்ம பேச போகிறோம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த விதத்திலும் அவங்கள என்ன பண்ணக்கூடாது, கோவமே படக்கூடாது, கோவப்பே படுத்தக்கூடாது.
அவனுக்கு கோவப்படுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடனே அந்த இடத்த வந்து மாற்றும் போது அந்த ஆசீர்வாதம். அதனால் கோவப்படுத்தாதீங்க. கோவப்படுத்துனீங்கன்னா அவங்க வந்து விக்கிரசம் மாறிடுவாங்க, அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. அதற்கு பிறகு ஒன்றொன்றாய் கடந்து வரும். ஸோ நம்பர் 2, நீங்கள் எடுக்க வேண்டிய 2வது தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரே நாளில் கற்றுக்க முடியாது. நீங்கள் வந்து பிள்ளை வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறது நிறைய நம்ம மாற்றிக்கணும். அது ஒன்றா ஒரே நாளில் எல்லாம் சொல்லித்தர ஒரே நாளில் எல்லாம் டைம் இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லுவோம். இதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் வந்து இப்போ தான் இவ்வளோ சாஃப்டாக இருக்கேன், சாஃப்டாக ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு கல்யாணம் ஆகும்போது கல்யாணமாகி குழந்த வயிற்றில் பாஸ்டமாக இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து அதிபாக்கியசாலி. அவன் வந்து பாக்கியசாலியே கிடையாது. ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரிக்டான அப்பாவுக்கு பிறந்து எப்படி தான் இந்த பிள்ளைய பாவம் அவன் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் உண்மையிலே நான் அப்படி கிடையாது. நான் வந்து ரொம்ப வந்து பிள்ளைகளிடத்தில் வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப அன்பாக அப்படி தான் பழகிறோம். அப்படி தான் நான் வச்சுருக்கிறேன். என்னால் வந்து அவன் கோவப்பட்டான் அப்படின்றத வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து அப்படி பண்ணுறது இல்லை. அதனால் நீங்களும் அப்படி தான் சில நேரத்தில் வந்து இன்றைக்கி இருக்கலாம், பாஸ்டர் எப்படின்னு எனக்கு தெரியல, அவன் பண்ணுற வேலையெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. இனி நான் அவனை என்ன பண்ண மாட்டேன், என்னால் அவன் கோவப்பட மாட்டான் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை இங்கே எடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இதற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பார்ப்பீங்க. ஆமேன் ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 3, 3ஆவதாக இதெல்லாத்தையும் நம்ம கடைசியாக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அந்த கோபங்கள் எல்லாம் தனியாக பண்ணுவார். நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பெரிய சாந்தமுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் கோபப்பட வேண்டியதே வராத அளவிற்கு ஆண்டவர் வந்து இரக்கம் செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ வேதத்தில் வந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால், 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. வேதத்தில் வந்து இந்த டீன்ஸ் பிள்ளைகள் அப்படின்னா ஒரு வாலிப வயசில் இருக்கிற பிள்ளைகள் யார் அப்படின்னா இந்த ஏலியின் பிள்ளைகள். இந்த ஏலியா ஒரு ஆசாரியன், ஒரு நல்ல ஆசாரிய ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் 2 பிள்ளைங்க, ஓப்பினி பினகாஸ் அப்படின்னு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த 2 பிள்ளைகளையும் குறித்து வேதம் சொல்லுகிறது, இவங்க ரொம்ப மோசமான கேரக்டர்ல வளர்ந்தாங்க. கர்த்தர் இவங்க 2 பேரையும் அழிச்சார். ஒரே நாளில் இந்த 2 பிள்ளைகளும் செத்து போனாங்க அப்படின்னு தேவனுடைய டைரக்டான தண்டனை வந்து இந்த பிள்ளைங்க மேலே வந்துச்சு. ஏன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம விரிவாக்கமாக பார்க்கும்போது, இந்த இடத்துல வந்து இந்த பிள்ளை வளர்ப்பில் ஏலி வந்து கொஞ்சம் வந்து தடுமாறிட்டார். ஏலி ஆசாரியன் தான், ஏலி ஊழியக்காரர் தான். ஆனால் இவர் வந்து சரியாக அந்த பிள்ளைகளை வளர்த்தாததுனால அந்த பிள்ளைங்க வந்து 2 பேரும் ஒரே நாளில் இறந்து போயிட்டாங்க. எந்த ஊழியத்தையும் செய்யவே முடியல. இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 13 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகளை வந்து நம்ம வந்து ரொம்ப, இப்போ பாருங்களேன், இப்போ 10th படிக்கிறாங்க நிறைய பிள்ளைங்க, +2 படிக்கிறாங்க ரொம்ப பிள்ளைங்க. நீங்கள் என்னென்ன பாடுபட்டீங்க? ஐயோ எவ்வளோ பாடு. அவனுக்கு டியூஷனுக்கு போகிறது, டியூஷனுக்கு கொண்டு போய் விடுறது, எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுக்கறது, அவனுக்காக காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கிறது, நம்ம முட்டை கொட்டை விழிச்சிருக்கிறது, அவன் படிக்கணும்னு சொல்லி என்னென்னமோ எல்லாத்தையும் பண்ணுவோம். ஆனால் அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து வேற இந்த மாதிரி ஆவிக்குரிய விஷயம், சபையினுடைய விஷயம், இவனுக்கு ஒரு ஏஜ் ஆகுது, அவனுக்காக கொஞ்சம் எழுமி நின்று பாருங்க. நிறைய வந்து இங்கே இருக்கிற டீச்சர்ஸே வந்து இந்த டீன்ஸ் ஃபெலோஷிப்பில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா, பாஸ்டர் கொஞ்சமாவது பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் பாஸ்டர், நாங்கள் இங்கே வந்து அவங்கள நடத்தி விடுறோம், ஆனால் வீட்டுக்கு அனுப்பி விடுற அந்த ஹோம்ஒர்க்கை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வர சொல்லுங்கள், ஒரு வசனத்தை எழுத சொல்லிட்டு வந்துருங்க, ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிற ஒரு பெரிய குழப்பம் என்ன, நீங்கள் நல்லவங்கன்னு நினைக்கிறேன்,
அதனால தான் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. பாருங்க, சிலர் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களாம். ஒரு 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 டீன்ஸ் லீடர் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணா, என்ன வேற என்ன உங்களுக்கு என்ன சமைச்சிங்க அக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக கூப்பிடுறாங்க. இல்லை பிரதர் இன்னைக்கு எந்த வண்டியில் போறீங்கன்னு கேட்கறதுக்காக கூப்பிடுறாங்க. ஒரு டீன்ஸ் பிள்ளைய நீங்க வந்து ஒரு கிளாஸ்ல அட்டன் பண்ண கூப்பிடுவீங்க. அந்த டீன்ஸ் லீடர் வந்து உங்களுக்கு எதுக்கு கூப்பிடுவாங்க? உங்க குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க கூப்பிடுவாங்க. நல்லது தானே கூப்பிடுவாங்க. உங்க பிள்ளைகளை குறித்து தானே கூப்பிடுவாங்க. உங்க பிள்ளைகளுக்கு இந்த பாடம் குறித்து. ஆனா பிரதர் இப்போ வேணாம் பிரதர், நான் அப்புறம் பேசுறேன். ஆமா, இவர் அந்த பெரிய யுத்தம் பார்க்கறதுக்கு போயிட்டாரு. அப்புறம் பேசுறேன், சாயந்தரம் பேசுறேன், நாளைக்கு பேசுறேன், நாளானைக்கு பேசுறேன். வச்சிருங்க பிரதர், வண்டி ஓட்டுறேன் பிரதர். அதே இது ஸ்கூல்ல இருந்து ஒரு டீச்சர் கூப்பிட்டா, மேடம் மேடம் குட் மார்னிங் மேடம். ஆமாங்க மேடம். எஸ் மேடம். ஆமா மை சன். ஆமா மேடம். எத்தனை ஆமா மேடம். அப்போ ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் உங்களுக்கு வசதி, இங்க வந்து ஊழியம் பண்றவங்க வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து இலக்காரமாகி போச்சு. சொல்லுங்களேன், இது எந்த விதத்துல நியாயம்? இப்போ வந்து என்ன ஏன் அப்படின்னா, இது எங்க போய் நிக்குது அப்படின்னா, ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியல அப்படின்னா, ஆண்டவரை அறிகிறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே டெவலப் பண்ணி கொடுக்கல. கர்த்தரை அறிகிறதுக்கு, ஆண்டவரை அறிகிற பைபிளை பற்றி நாலேஜ், ஒரு கீபோர்டு நாலேஜ், ஒரு பாட்டு நாலேஜ், இதை யார் நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பாடல்களாவது ரிலீஸ் ஆகுது யூடியூப்ல. 10 பாடல்கள். யாருடைய வீட்டில் வந்து இன்னைக்கு ஒரு புது பாட்டு போட்டிருக்காங்க, ஒரு பாஸ்டருடைய பேரை சொல்லி, இன்னைக்கு ஒரு புது பாட்டு ரொம்ப அழகா இருக்குது, டிவியில் போடுப்பா, அந்த பாட்டை 10 டைம் கேட்கலாமாப்பா, ரொம்ப அழகா இருக்குப்பா, கத்துக்கப்பா அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவன் ஸ்தோத்திரம், சினிமா பாட்டை கத்துக்கிறான் நிறைய பேர். இன்னைக்கு இப்போ ரிலீஸ் ஆச்சுங்க ஒரு படம், அதுல இந்த படம் பாட்டு ஃபேமஸுங்க. அது இன்னொரு கொடுமை என்னன்னா, திருச்சபைக்கு போயிட்டு வீட்டில் சினிமா பாட்டினுடைய ஸ்டெப்பை கத்துக்கிறான். இது என்ன சொல்ல வர, என்ன சொல்றது? சினிமா பாட்டினுடைய ஸ்டெப்பை வந்து அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிருது, இப்போ எனக்கு ஸ்டெப்பு போட தெரியும், எனக்கு டான்ஸ் ஆட தெரியும்னு பிள்ளைங்க சொல்லிட்டு தர்றாங்க. எப்படி இதை ஆவிக்குரிய வாழ்க்கையில் சேர்த்துக்கிறது? அப்போ ரொம்ப தவறு ஆண்டவருடைய பிள்ளைகளை. ஏன்னா ஆண்டவரை அறிகிற அறிவில் நம்முடைய பிள்ளைகளை, நம்ம கர்த்தரை அறியலை. பாஸ்டருடைய பிள்ளைங்க, ஊழியக்காரனுடைய பிள்ளைங்க, ஆசாரியனுடைய பிள்ளைங்க ஆண்டவரை அறியலை. கர்த்தரை நம்முடைய பிள்ளைகளை கேட்டு பாருங்க. ஆதியாகமத்தில் இப்போ லாஸ்டா வந்து ஆதியாகமம் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லுங்கன்னா, நிறைய பிள்ளைங்க ஆதியாகமம் யாத்திரம் சிலதெல்லாம் அவ்வளோதான் நின்றுச்சு பாதியில். ஏன்னா அது தெரியல, ஏன்னா கற்றுக் கொடுக்கல. பைபிளில் எத்தனை புத்தகம் இருக்குன்னு கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியல. அப்போ ஆண்டவரை இன்னும் அறியலை. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம வாழ்றோம். அதனால நம்பர் 3, மூன்றாவதாக நீங்க எடுக்கக்கூடிய 3வது ஒரு முயற்சி என்னன்னா, என் பிள்ளை கர்த்தரை அறிகிறதுக்கு ஏதாவது ஒன்றை நான் என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க சத்தமா. செய்யணும். கர்த்தரை அறிகிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். கர்த்தரை அறியணும். கர்த்தரை தனிப்பட்ட விதத்தில் அவன் அறிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு செய்தியை கேட்க சொல்லலாம், ஒரு பாட்டை கேட்க சொல்லலாம், உங்க பிள்ளைகள் கூட சேர்ந்து நீங்க பாடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்க செய்யும் போது அந்த பிள்ளைகள் யாரை அறிவார்கள் என்றால் கர்த்தரை அறிவார்கள். என் பிள்ளை எதை அறியணும்? சொல்லி கொடுக்கணும். ஆண்டவர் ரொம்ப நல்லவர்ப்பா, மிராக்கிள்ஸ் எல்லாம் சொல்லணும். இன்னொருத்தரை குறித்து வீட்டில் உட்காந்து குறை பேசிட்டு இருக்கக்கூடாது. சர்ச்சு முடிச்சுட்டு போகும்போது அந்த அக்கா அந்த அண்ணன் சொல்லிட்டு இங்கே இருக்கிற கதையை வீட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் செய்த நன்மை. இன்னைக்கு பாருங்களேன், பாஸ்டர் ஒரு சாட்சி வாச்சார், எப்படி இருந்துச்சு பாருப்பா, அந்த கேன்சர் வியாதி சரியா இருக்கான்ப்பா, அந்த பிள்ளைக்கு பாருப்பா. அந்த மாதிரி பேசணும். ஸ்பிரிச்சுவலாக இதெல்லாம் சொல்லணும். ஏன்னா அப்போதான் அவனுக்கு என்ன வரும்னா, ஆண்டவரை அறிகிற அறிவு. என் பிள்ளை யாரா இந்த உலகத்தில் இருக்கிற சகல காரியத்தையும் அறிகிறதுக்கு முன்னாடி என் பிள்ளை யாரை அறியணும்னா கர்த்தரை. ஆமென். நீங்க வேதம் சொல்லுது, உன்னுடைய ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். ஆமென். எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது வரிசையா வசனத்தை அடிக்கி சொல்லிட்டே இருப்பாரு. எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது, என்னடா இப்படி மொக்க போடுறாரே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவர் பேசின வசனம் எல்லாம் உள்ளுக்குள்ள போயிடுச்சு. இன்னைக்கு அந்த வசனம் எல்லாம் எங்களோட பேசுது. அதனால நீங்க சொல்ற எல்லா வசனங்களும் பிள்ளைங்க கவனிக்காத மாதிரி இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நாள் அந்த வசனம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ நம்பர் 1, ஃபர்ஸ்ட் 13 வயசுக்கு மேல உள்ள பிள்ளைகளுக்காக ஒரு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன கடமை? கேட்கல. ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணணும். இன்னையிலிருந்து உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி எழுதிய வச்சிருங்க. டெய்லி 5 நிமிஷம் என் பிள்ளைக்காக நான் என்ன பண்ணுவேன்?
ஜெபிப்பேன். நீங்கள் பொருத்தனை எடுங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன். அது வரைக்குமா அது ஒரு பொருத்தனை எடுங்க. நம்பர் 2. ரெண்டாவது, 13 வயசுக்கு பிள்ளைகளுக்கு வளர்க்க அம்மா அப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன படுத்தக்கூடாது, அவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே எதில் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னா சாஃப்டாக, கோவப்படாமல், அழகாக சொல்லி கொடுத்து புரிய வச்சு அவனை டென்ஷனே ஆக்காம, சரி சாமி எதுக்குமா கோவப்படுற அப்படின்னு நீங்கள் தூக்கி தட்டை விசிறடிச்சிங்கன்னா அவன் தூக்கி இன்னொரு தட்டை விசிறடிச்சிடுவான். அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. நீங்களே தூக்கி ஃபோனை போட்டு உடைச்சா அவன் எத்தனை ஃபோனை உடைப்பான்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சிலரெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா கண்ணு முன்னி தெரியாமல் அடிக்கிறது. அது ஒரு பெண், ஒரு பெட்டப்போ, ஒரு பெண் பிள்ளை, அந்த பிள்ளையை எவ்வளோ அடிக்கணும், அந்த பிள்ளைய அப்படி போட்டு அடிக்கலாமா? அது ஒரு கேர்ள் அவளை அடிக்கலாமா? ஒரு பையனை போட்டு அவளை அடிக்கலாமா? இவங்க நம்முடைய பலத்தை கொண்டு போய் நம்முடைய பிள்ளைங்க மேலே காமிச்சா என்ன பண்ணுறது? நான் அன்னைக்கு அந்த கையை பிடிச்சும்போது நான் அவன்கிட்ட அப்படி தான் சொன்னேன், டேய் இல்லை, நீ என்னை விட வளர்ந்துருக்கலாம், நீ என்னை விட ஹைட்டாக இருக்கலாம், ஆனால் நீ என்னை மேற்கொள்கிற அளவுக்கு எனக்கு பலன் குறையெல்லாம் இல்லை. நான் ரொம்ப சின்ன வயசு தான். உன்னை அடிக்கணும்னு நினச்சா உன்னை அடித்து சுருட்டி வைக்கிற அளவுக்கு எனக்கு பலன் இருக்குது. பட் வேணாம், அப்படி நான் கோவப்படுத்த விரும்பலை அப்படின்னு அதுக்கப்புறம் கோவம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னேன். அவன் அப்படி திமிரும் போது பிடிச்சி கையை பிடிச்சி இது வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு நிமிஷம் ஆகாது. ஆனால் என்னன்னா, இல்லை அவன் கோவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதிகப்படுத்தவே கூடாது. அதனால் கோவமே படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன உங்கள்கிட்ட சொல்கிறாங்க? நீங்கள் ஒன்று சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் சொல்லுங்க, எனக்கு இந்த மாதிரி கோவமாக சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே, அவன்கிட்ட போய் கேளுங்க, உனக்கு ஸ்கூலில் எந்த டீச்சரை பிடிக்கும்னு கேளுங்க. இந்த மாதிரி ரொம்ப அடித்து ரொம்ப அராஜகம் பண்ணுற டீச்சரை பிடிக்காது. அன்பாக சொல்லுங்கள் எதுனாலும். இந்த அதிகாரத்தில் சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நமக்கு இந்த வயசு அதிகாரம் பண்ணால் பிடிக்காது. ஏன்னா இவர் தான் அதிகாரம் பண்ணணும், அவருக்கு தான் பெரிய பலன் இருக்கிறத நினச்சிக்குவார். இது ஒரு பிரம்மையிலேயே வாழ்கிற வயசுன்னு வச்சுங்களேன். 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் ஒரு பிரம்ம பிடிச்சி வாழ்கிறது மாதிரி. அது அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் தெரியாது. அதை மாதிரி ஒரு வயசுன்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம நம்பர் 2 ரெண்டாவது என்ன பண்ணக்கூடாது? கோவப்படுது. நம்பர் 3 மூன்றாவது, 13 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடு. ஏதாவது ஒரு விதத்தில் அவன் ஆண்டவரை என்ன பண்ணணும்னா அறிஞ்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஏதாவது ஒன்று. ஒரு தகப்பனார் ரொம்ப அழகாக ஒன்று எழுதியிருந்தார். என்ன அப்படின்னா, ஒரு பையன் தற்கொலை செய்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப விரக்தியாகி சூசைட் பண்ணுறதுக்காக அவன் முடிவு பண்ணிட்டான். அவன் முடிவு பண்ணும்போது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டான். தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணணும்னு சொல்கிறான். ஃபேனில் ரெடி பண்ணிட்டான், எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டான். ரெடி பண்ணும்போது கடைசியில் அவனுடைய பெட்டிக்குள்ளே அவங்க அப்பா ஒரு டைரி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அந்த டைரியை ஜஸ்ட் என்னமோ தோணிச்சு, அதை பிரித்து பார்த்தா அந்த டைரியில் 365 நாள் தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய பிள்ளைக்காக 365 நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறார். இது வரைக்கும் அந்த டைரியை அவன் திறந்து பார்க்கவே இல்லை. இன்னைக்கு அந்த டைரியை திறந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேஜில் அவன் பார்த்தா, இல்லை நீ சோசன் அப்படின்னா நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் எழுதியிருக்கிறார். எழுதி உன்னை எப்படி ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறாருன்னா ஷார்ட்டா அப்படி 365 நாளும் எழுதியிருக்கிறார். இந்த பிள்ளை ஒன்னொன்னா படிக்க அவன் முழுமையாய் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டான். அப்போ நம்முடைய பிள்ளைங்க யாரை அறிஞ்சுக்கணும்னா ஆண்டவரை அறிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். இப்போ ஸ்கூல் லீவ் விடுது. இப்போ பாருங்களேன், நிறைய அம்மா அப்பா எதை கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? இந்த ஸ்கூல் லீவில் உன்னை கொண்டு போய் நீச்சல் கற்றுக்க வைப்பேன்டா, நல்லதான். இந்த ஸ்கூல் லீவில் உன்னை செட்டில் நான் சேர்த்து விட்றேன்டா, நல்லதுதான். என்னென்னமோ எல்லாம் ஓகே. சரி, இந்த ஸ்கூல் லீவில் ஒரு பைபிள் ஏதாவது ஒன்று கற்றுக்கிறது மாதிரி ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? உங்கள் பிளான்ல எல்லாமே இருக்கும், அது மட்டும் தானே இருக்காது, வேற எல்லாமே இருக்கும். அடுத்து 10th அவன் எழுத போறான்னா, அடுத்து +2 எழுத போறாங்கன்னா, இந்த லீவை விட்டுறாத, இப்பவே என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு நான் மார்க் எடுக்கணுன்ற இதெல்லாம் இருக்கு. ஆனா நிறைய பேர் பாருங்க, டீன்ஸ் ஃபெலோஷிப்புக்கு பிள்ளைகளை சிலர் நீங்க சந்தோஷம்.
நிறைய பேர் ஃபெலோஷிப்பு கூட விடுறதில்ல. ஏன்னா ஆராதனை முடிச்சுட்டு அந்த 1.5 மணி நேரம் தன்னுடைய பிள்ளைக்காக இங்க காத்திருக்கக்கூடிய அந்த எண்ணம் கூட அந்த அம்மா அப்பாவுக்கு இல்லை. எப்படி அந்த பிள்ளை நல்லா வளரும்? நம்ம ஆராதனை முடிச்சுதான் டீன்ஸ் ஃபெலோஷிப் வச்சுக்கிறோம். நீங்க நிறைய பேர் தூரத்தில் இருக்கவங்க கூட பிள்ளைகளுக்காக வெயிட் பண்ணி அந்த பிள்ளைகளை முடிச்சுட்டு கூட்டு போறாங்க. ஆனா நிறைய பேரண்ட்ஸ் வந்து வாங்கன்னு கூட்டு போறாங்க. டீன்ஸ் பிள்ளைங்க நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா இடம் பத்தாது, அவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்க. அந்த பிள்ளைங்க எங்க போனாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸுக்கு 1.5 மணி நேரம் அந்த பிள்ளைகளுக்காக என்ன பண்ண முடியல, வெயிட் பண்ண முடியல. அவ்வளோ வேலை இருக்கு நிறைய. அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவில் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தல அப்படின்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் இல்லாமலே வளருவார்கள். அதனால நம்பர் 3, மூன்றாவதாக ரொம்ப கவனமான ஒன்று, ஆண்டவரே என் பிள்ளை என்ன பண்ணணும்னா உங்களை அறிகிற அறிவில் வளரும். ஆமென். ஏலியினுடைய பிள்ளைகளுடைய பெரிய தீமை என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென், அவர்கள் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. ஸோ கடைசியாக ஒன்று சொல்லி உங்க ஜெபித்து முடிச்சுட்டு அடுத்த பகுதி போகலாம். வாசிக்கலாம், அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. நீங்கள் வந்து 22ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? 23வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர்களை நோக்கி, ஏலி வந்து தன்னுடைய பிள்ளைகளை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து இந்த ஏலி என்ன அப்படின்னு சொன்னா, ஏலி வந்து ஸ்தூலித்த மனுஷனா இருந்தார், ரொம்ப குண்டானவராக இருந்தார். இவர் விழும்போதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏலி வந்து ஆசனத்திலிருந்து மல்லாக்க விழுந்து பிடரி முறிந்து செத்து போனான் அப்படின்னு பைபிள் சொல்லும். இவர் ஒரு ஊழியக்காரர் தான். ஆனா இப்ப என்ன அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளை குறித்த பொல்லாத நடக்கைய எங்க கேள்விப்படுறாராமா? சொல்லுங்களேன். தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாரு, டேய், அந்த பிரதர் சாம் பிரதர் சொன்னார்ரா நீ மோசமானவன்னு. டேய், அந்த எஸ்தர் அக்கா சொல்லிட்டு போறாடா நீ மோசமானவன்னு. அப்போ தன்னுடைய பிள்ளைகளுடைய பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். அப்போ இவர் கண்டுபிடிக்கல, இவருக்கு தெரியல, ஆனா ஊர் பேசுது. ஒரு பிள்ளையினுடைய தவற வந்து ஊர் எப்ப பேசும்னா உடனே பேசாது. ஒரு தவறை வந்து உடனே பேசாது. அந்த தவறு வந்து ரொம்ப பெரிதாய் மாறும்போது தான் யார் பேசுவாங்கன்னா ஊர் பேசும். இப்போ ஒரு நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு விஷயம் வந்து வெளியில ஒரு 4 பேர் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து டெலிபரேட்டா அது நடக்குதுன்னு அர்த்தம். அது முதல்ல யாருக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய தகப்பனுக்கு தான் தெரியணும். தன்னுடைய பிள்ளை வந்து ஆகாரத்தை வந்து வம்படியா புடுங்கி சாப்பிட்றான். தன்னுடைய பிள்ளை வந்து தேவாலயத்தில் வருகிற ஜனங்களோட தவறா நடக்கிறான். தன்னுடைய பிள்ளை வந்து மாம்சத்தீனியா இருக்கிறான். இது வந்து இவருக்கு தெரியல, சொல்லி மற்றவங்க சொல்லி கேள்விப்படுறாங்க. அப்போ இந்த ஏலி செய்த பெரிய தவறு என்ன அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்றத என்ன பண்ணலைன்னா கவனிக்கிறதே இல்லை. கவனிக்கிறது ரொம்ப ஜாக்கிரதை. உங்க பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? அவன் எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றான், எவ்வளோ நேரத்தில் தூங்குறான், நைட்டு தூங்க போன உடனே அவன் தூங்கிடுறானா, இல்லை அங்கே ஃபோனை அதை பார்த்துட்டு இருக்கானா, இல்லை இன்னைக்கு யார்கிட்ட பேசினான், என்ன பண்ணினான், என்ன செஞ்சான், இது கேட்டால் பார்த்தா நிறைய பெற்றோர்கள் வந்து செய்கிற தவறு பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு அது வந்து அதான் நம்ம ஊரில் பழமொழி சொன்ன மாதிரி அவுத்து விட்ட கழுதைன்ற மாதிரி இருக்காங்கல்ல, கவனிச்சுக்கவே மாட்டாங்க. இப்போ இன்னைக்கு நான் வந்து சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு அந்த ஞானம் இல்லை, எங்கள் அம்மா அப்பா அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. என்னெல்லாம் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து கண்ணும் கருத்துமா என்ன பண்ணுறான், யார்கிட்ட பழகிறான், யார்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு என்னை கவனிச்ச மாதிரி தெரியவே இல்லை.
நான் எங்கே நைட்டு 10 மணிக்கு வந்து படுத்துட்டு வீட்டுக்கு வெளியில் வராண்டில் தான் படுப்பேன். அப்படியே போகிறது 10 மணிக்கு எழும்பி வெளியே நடந்து போனால் யாருமே பார்க்குறதுக்கு யாருமே இல்லை. எங்கள் அண்ணன் வந்து சினிமா தியேட்டருக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து 3 படம் கண்டினியூவாக பார்த்துட்டு நைட்டு 12 மணிக்கு வருவான். அது வந்து எங்கே போனான்னு கேட்குறதுக்கு ஆளே இல்லை. அப்போது உங்களுடைய பிள்ளைகள் வந்து வேதம் சொல்கிற அந்த ஏலியினுடைய தவறு, தன் பிள்ளைகள் செய்கிற தவறுகளை மற்றவர்கள் சொல்லி அவன் காதல கேட்குறான். இவர் என்ன பண்ணல அப்படின்னா கண்டுபிடிக்கவே இல்லை. உங்கள் பிள்ளைங்க இன்ஸ்டாகிராம் ஐடி யூஸ் பண்ணுறாங்களா? அவங்களுடைய ஐடியை நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகளுடைய ஃபேஸ்புக் ஐடி உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகள் யூடியூப் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த யூடியூப் ஐடியை உங்களுடைய ஃபோனோட லிங்க் பண்ணியிருக்கிறீங்களா? அதனுடைய ஹிஸ்டரியை என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு என்ன சாப்பிட்டாங்கன்னு கூட தெரியல, இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டாங்கன்னு கூட தெரியல. ஏன்னா பிள்ளைகளை நிறைய பேர் கண்ணும் கருத்துமா கவனிக்கிறதே இல்லை. நீங்க ரொம்ப கவனமா இருங்க. 13 வயசுக்கு மேலுள்ள பிள்ளைகள் நெருப்பு பத்த வச்சா பத்திக்குவாங்க. கேர்ள்ஸ் பத்த வச்சா பத்திக்குவாங்க. பசங்க அப்படியே லைட்டா ஸ்டார்ட் பண்ணி விட்டா போதும் பத்திக்குவாங்க. இன்னைக்கு வந்து அழுது என்ன பிரயோஜனம்? அவன் அதுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? அவனை குறித்து மற்றவங்க இந்த மாதிரி பையன் பாக்கு போட்டு தெரிகிறான், பையன் கஞ்சா குடிக்கிறான், பையன் வந்து சிகரெட் அடிக்கிறான், பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு இன்னொருத்தர் வந்து நம்ம இடத்துல சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம அந்த இடத்துல கவனிக்கல. அதனால இன்னொருத்தர் சொல்லி அல்ல. நம்பர் 4, 4வது, உங்க பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கவனிங்க. பாஸ்டர், நான் எல்லாம் கைமிஞ்சி போயிருச்சு, இப்போ நான் போய் அவனுடைய ஃபேஸ்புக் ஐடியை கேட்டால், அவனுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை கேட்டால் என்னையே திட்டுவான், என்னையே பிரச்சனை பண்ணுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ, எப்படி ஜெபம் பண்ணி நீங்கள் அந்த காரியத்தை கொண்டு வருவீங்களோ தெரியல. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கவனிங்க. 100க்கு 100% உங்கள் பிள்ளைங்க நல்லவங்கன்னு நம்பிடாதீங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லவங்க தான், கெட்டவங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்க உங்க பிள்ளைகளை கண்மூடித்தனமா நம்பாதீங்க. உங்க பிள்ளைங்க சொல்றதை கேட்டு அப்படியே நம்பிடாதீங்க. ஒரு பையன் வந்து சொல்றான், ஸ்கூல் டீச்சரை வந்து சொல்றான். அந்த டீச்சர் வந்து என்னை மட்டும் ஓர வஞ்சனையா பார்க்குறாங்க, நான் நல்லா தான் எக்ஸாம் எழுதுறேன், ஆனால் மார்க் போட மாட்டேங்கிறாங்க, என் மேலே அவங்களுக்கு ஜெலஸு, என் மேலே அவங்களுக்கு வெறுப்பு அப்படின்னு இப்போ டீச்சரை குறித்து ஒரு தவறான செய்தியை அம்மா அப்பாட்ட வந்து சொல்கிறான். இந்த அம்மா அப்பாவும் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு, அப்போ ஏன் டீச்சர் நீங்கள் வந்து 40 பிள்ளைங்க இருந்தால் 40 பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும், என் பிள்ளைய மட்டும் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த பையன் ஒழுக்கம் இல்லைன்னு அந்த டீச்சருக்கு தெரியும். ஆனால் இவங்க என்னன்னா, அந்த டீச்சரே இவன் எதுக்குன்னா அந்த பாடத்தை படிக்காம இருக்கிறதற்காக அவன் ஒரு நாடகம் போடுறான். அந்த பேரண்ட்ஸ் அவனுக்கு தெரியல. அதனால ரொம்ப அவசியமானது ஒன்று, நம்முடைய பிள்ளைகளை நீங்க 100க்கு 100% நம்புறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா கவனிங்க. அவனுடைய ஆக்டிவிட்டீஸை கவனிங்க, அவனுடைய நடத்தையை கவனிங்க. திடீர்னு ஒரு பையன் வந்து நல்லா தன்னை அழகுபடுத்திக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் அவரை ரூட்டு விடுறாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா இவன் யாரையோ ரூட்டு விடுறான்னு கேட்கல, ஆமா அர்த்தம். திடீர்னு காலையில் டியூஷன் போடா போட மாட்டான். திடீர்னு அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பாருங்க. எதுக்கு தெரியுமா? டியூஷன் 4 மணிக்கு இருக்கும், 3:30 மணிக்கே ரெடியாகி உட்காந்துருப்பான். இல்லை எதுக்கு எங்கடா போற அப்படின்னு கேட்டான், டியூஷனா? ஏன்னா டியூஷன் போறதுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எதுக்கு போற அப்படின்னு கேட்டா, அங்க போற வழியில சைக்கிள்ல யாரையோ ஒருத்தரை சந்திக்க வேண்டியது இருக்கும் அவருக்கு. உடனே நம்ம அம்மா அப்பாங்களெல்லாம் ஐயோ ரொம்ப வெகுலிங்கல்ல, அப்படி ஒருவேளை கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், நான் தான் இவன் டியூஷன் போகாமல் இருப்பதற்காக ஜெபம் பண்ணினேன், போக மாட்டானான்னு பாருங்க, ஆண்டவரே அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டாரு, இப்போ அவன் ஓடுறான் அப்படின்னு. ஐயோ, அந்த இன்ட்ரெஸ்ட் ஜெபம் பண்ணி வந்ததில்லை, அந்த இன்ட்ரெஸ்ட் பிசாசுனால வந்துச்சு. அது ரூட்டை மாத்தி கொண்டு போகுது. இந்த நாலேஜ் இல்லை, அறிவில்லை. ஸோ நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்ற அறிவு நமக்கு வேணும். அவங்களுடைய பொல்லாத நடக்கைகளை இன்னொருத்தர் சொல்லி கேட்கக்கூடாது, நம்ம கண்டுபிடிக்கணும்.
நம்ம நீங்க கண்டுபிடிக்கணும். உங்க பிள்ளைங்க மாற்றினதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்க கூடாது. உங்க பிள்ளைங்க சிக்கினதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்க கூடாது. உங்க பிள்ளைங்க ஆரம்பத்தில் இருக்கும் போதே கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு ரெடி பண்ணும் எல்லாம் ஒன்னொன்னா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையினுடைய நெஞ்சில மதியின ஒட்டி இருக்குமாமா, தண்டனையினுடைய பிரம்பு அதை அகற்றும். அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் மதியின ஒட்டிட்டே இருக்கும். நம்ம தான் கழுவி 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 சரி பண்ணணும். நம்ம தான் ஒவ்வொரு நாள் அவன் ஒரு மிஸ்டேக் பண்றான்னு உடனே அவனுடைய ரூட்டை மாத்தி, இதாண்டா இப்படிதாண்டா இப்படிதாண்டா இதாண்டா நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிற, வேண்டாம், உடனே கட் பண்ணணும். அதை வளர்த்த விடக்கூடாது. அது இந்த வயசு கோளாறு, கொஞ்ச நாள்ல சரியாயிருவான், அடுத்த வருஷம் சரியாயிருவான் அப்படின்னு நீங்க நினைச்சு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அவன் அதுல பழகிட்டான்னா வெளியே வர முடியாது. கவனிக்க வேண்டாமா? உங்க பிள்ளை ஒரு கஞ்சா குடிக்கிற பையனோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான் அப்படின்றத உங்களுக்கு தெரிய வேண்டாமா? உங்க பிள்ளையினுடைய ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா எப்படி உங்க பிள்ளைகளை பாதுகாப்பா நம்ம வளர்த்த முடியும்? நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, அந்த ஃப்ரெண்டு எவ்வளவு மோசமான பிள்ளை யாருக்கு தெரியும்? அதனால ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா, 4வது, உங்க பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணுங்கன்னா கவனிங்க. உங்க பிள்ளைகளை கவனிங்க. உங்க பிள்ளைகளை கவனிங்க. உங்க பிள்ளைகளை கவனிங்க. கேர்ள், ஒரு பொம்பளை பெண் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றா. அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற பிள்ளையினுடைய பேகை செக் பண்ணா ரொம்ப ரொம்ப அசுத்தமான டாய். அந்த டாய் அப்படின்னா அந்த விளையாட்டு ஜாமான்லேயே இப்போ ரொம்ப மோசமான டாய் எல்லாம் வந்திருக்குது. அப்படின்னா நம்ம உடம்பு ரீதியாக செக்ஷுவல் ரீதியாக அதெல்லாம் பண்ணுற மாதிரி டாய் இப்போ நிறைய சேல் பண்ணுறாங்க. அது இப்போ ரொம்ப ட்ரெண்டாக அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிலாம் வாங்குறாங்க. சமீபத்தில் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி, ஒரு அவ்வளவு நல்ல பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய பேகை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள அந்த மாதிரி அசுத்த காரியத்தில் ஈடுபடுகிறது போல டாய் அவளுடைய பேகுக்குள்ள இருக்கு. பயங்கரமான ஆச்சரியம். எப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தி. உடனே நம்முடைய பிள்ளைகளுடைய பேகை திறந்து பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம உடனே என்ன பண்ணிடணும்னா சொல்லிடணும், அப்பா இது இப்படி இல்லை, ஓகே, அவனுக்கு அந்த ஏஜில் தான். நம்ம அதை கவனிக்காம விட்டோம்னா அவன் அதில் பழகிட்டான்னா, 5 டைம் பழகிட்டான்னா, 6 டைம் பழகிட்டான்னா அவ்வளோதான். நம்ம அதுக்கப்புறம் அவனோட கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பாடுபடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இதுதான். நம்ம பிள்ளைங்க பழகிட்டாங்க, இப்போ கொண்டு வர முடியல நம்மளால. ஆனால் இப்போ ஒரு காதல் அப்படின்றது மலர்றது உண்டோன்னா கண்டிப்பா, ஏன் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளையே லவ் அப்படின்னு சொல்லுது. அது ஒரு அட்ராக்ஷன் பார்க்கும்போது வரும். இப்போ அவன் நீங்க செக் பண்ணணும், அவனை நீங்க அறிஞ்சுக்கணும். அப்போ அவன் கையில் ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கா, ஒரு கடிதம் இருக்கா, உடனே பார்த்த உடனே ஐயா உனக்கு எழுதி கொடுத்தாங்களாடா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு உடனே இது நமக்கு தேவையில்லை, இது நமக்கு உடனே டென்ஷனை எந்த பிரயோஜனம் இல்லை. அதுதான் கண்ணும் கருத்துமா. ஸோ நம்பர் 4 இல்லை, நம்பர் 4, 4வது கவனியுங்கள். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, கண்ணுல கேட்கல விளக்கணும். இது நமக்கு இது எந்த மீட்டிங் நடக்கும் போது நமக்கு பயம் இருக்காது. நான் எந்த மீட்டிங் சர்ச்சில் நான் இல்லாத மீட்டிங் நடந்தாலும் டேட் வெளியில கொடுத்துருவேன். ஆனா எதுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும் தெரியுமா? இனி மே மாசத்துல ஒரு வாரம் நடக்கும் பாருங்க, சிறுவர்கள் கொண்டாட்டம். டேட்டே வெளியே எங்கேயுமே கொடுக்க மாட்டேன். அப்படியே எவன் லவ் பண்றான், எவன் பேசுறான், அதுவும் இந்த கடைசி நாள் இருக்க, அந்த கடைசி முடியும் பாரு, அந்த லாஸ்ட் ஃபைனல் டே, அதுல ஒரு வாரம் முழுக்க அவனுக்கு அவ்வளோ உபதேசம் பண்ணி அத்தனை ரெடி வச்சிருந்தா 7வது நாள் கையில லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு இருப்பான். ஏண்டா நீ ஃபீட்பேக் ஃபார்ம்ல நான் ரசிக்கப்பட்டேன்னு எழுதி கொடுப்பேன்னு பார்த்தா அவன் இங்கே லவ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். எப்படி இருக்கும்? ஐயோ அவ்வளோ கவனமா எங்க பார்க்குறாங்க, எதை பார்க்குறான், இப்போ வர்றான், திடீர்னு இன்ட்ரெஸ்ட் ஆகும் பாருங்க ப்ரேயருக்கு அட்டன் பண்ணுறதுக்கு. இவனு எங்கேருந்து தான் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு கேட்டால் அது இன்ட்ரெஸ்ட் ஆவியானவர் கொடுத்ததில்லை, அது வேற இன்ட்ரெஸ்ட். அதனால இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஸோ கவனிக்கணும். இந்த ஏலி செய்த பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அவனுக்கு தெரியல, யார் சொல்றாங்க? இப்போ உங்களை கேட்குறேன், உங்க பிள்ளைகளை குறித்து 3வது ஒரு பர்சன் சொல்றாங்களா, இல்லை உங்களுக்கே தெரியுமா? உங்க பிள்ளைங்க எதுல தவறாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல யாருக்கு தெரியணும் சொல்லுங்க? உங்களுக்கு தெரியணும்.
உங்க பிள்ளைங்க எதுல பலவீனம்னு உங்களுக்கு தெரியணும், இன்னொருத்தர் சொல்லி இல்லை அப்படின்னா அப்ப நீங்க கவனிக்கலன்னு அர்த்தம். இன்னொருத்தர் சொல்லி தெரியுது அப்படின்னா மூணாவது நபருக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியல. நீங்க வீட்டில் தான் இருக்கிறீங்க, நீங்க பேருக்கு தான் அப்பா, பேருக்கு தான் அம்மா, ஆனா உங்களுக்கு தெரியல. அதனால எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். நான் இனி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அதுக்காக போற பக்கம்லாம் அவனுக்கு சந்தேகமா அப்படியே பூனை கண்ணு வச்சு பார்த்து அப்படியே அவன் எங்க போனாலும் விடாம கட்டி என் பிள்ளை தவறிடுமோ அப்படி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இது பாருங்கன்னா, இங்கே இருந்து ஸ்கூலுக்கு கொண்டு விடும்போது அப்படியே கண்ணில் கடிவாளம் போட்டது மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துடாதப்பா, இந்த அம்மாவையே கொண்டு போய் அப்படி விட்டுட்டு அவங்களே அதெல்லாம் வேண்டாம். முதல்ல நம்முடைய பிள்ளைங்க மேலே அடுத்தவங்க நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி யார் நம்பிக்கை வைக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. நம்ம சொல்லி அனுப்பணும், நீ போ மகனே, நீ போ மகளே, நீ உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ அப்படி செய்ய மாட்டேன்னு தெரியும், பார்த்துக்கோ, யாராவது பண்ணால் கூட அதை மாதிரி பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லி வளர்த்தணும். அப்படியே இது பண்ணி அப்படி ஒரு ரொம்ப அதுவும் பண்ணாதீங்க. சிலர் இந்த பிள்ளைங்களை பொத்தி 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 வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்தையே காமிக்காம பசங்களோட பேசினா அவ்வளோதான். அதான் ஒரு 5 வருஷத்துக்கு நாங்கள்லாம் யூத்தில் இருக்கும்போதெல்லாம் பாஸ்டர் அப்படி தான், நம்ம போய் தப்பி தவறி ஏதாவது ஒரு நம்ம வயசில் உள்ள ஒரு பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தா அங்கேருந்து பாஸ்டர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இயேசுவின் நாமத்தில் விபச்சாரக்காரனே அப்படின்னு. அப்போ அதுக்கு நம்ம பேசினதுக்கு டே என்னடா வேஸ்தனம் பண்றீங்களான்னு கேட்பாங்க. அப்படி ஓப்பனா அப்படி கேட்போம், பாஸ்டர் ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், பென்சில் இருக்கான்னு கேட்டா போதும், அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டா அப்படி நம்முடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப போட்டு எல்லாத்துலேயும் சந்தேகப்பட்டு அவ்வளோ அப்படியே மூடி பொதிஞ்சு வெளி உலகமே காமிக்காம ஒரு பையனோட பேசக்கூடாது, ஒரு பிள்ளையோட பேசக்கூடாது அப்படின்னு இது பண்ண வேண்டாம். ஆனா என்ன அப்படின்னா, அவன் பேசும்போது அவன்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இல்லை நீ ரொம்ப பேசுறது மாதிரி தெரியுது, கேர்ஃபுல்லாக இரு, ஜாக்கிரதையா இரு, வேண்டாம், எல்லாத்தையும் பேசு, அவங்கள்ட்ட மட்டும் ஏன் அவ்வளோ நேரம் நீ எக்ஸ்ட்ரா பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுப்பீர்களே, ஆனால் நம்முடைய பிள்ளைகள் எதுலேயும் சிக்காம வெளியே வருவதற்கு அது காரணமாக இருக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ 4 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். நம்பர் 1, முதலாவது சொல்லுங்க, நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, 13 வயசு உங்கள் பிள்ளைங்க ஆயிடுச்சுனாலே ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்க. நம்பர் 2, ரெண்டாவது பிள்ளைகளை எந்த விதத்திலும் என்ன பண்ணக்கூடாது, இனி கோபமாக எதுவுமே அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. நம்பர் 3, மூணாவது பிள்ளைகளை கத்தர அறிவுரை வளர்த்துறதுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யுங்க. நம்பர் 4, நாலாவது பிள்ளைகளை நீங்கள் எப்படி பண்ணுமாமா, கவனிக்கணும். என்ன பண்ணுறாங்க A to Z எல்லாமே உங்களுக்கு தெரியணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் பிள்ளைகள் ரொம்ப நேர்த்தியாய் வாழ்வார்கள். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளை எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் பிள்ளைகளுக்காக எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நம்முடைய பிள்ளைகள் இளமையிலே ஓங்கி வளருகிற விருட்சங்களைப் போல மாறுவார்களா? உங்கள் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எல்லா வாக்கு தத்தத்தையும் சொல்லி 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 தகப்பனே 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 எங்க பிள்ளைய கரத்துல எடுங்க ஆண்டவரே, என் மகளை இப்போ உங்க கரத்துல கொடுக்குறோம் ஆண்டவரே, என் மகனை இப்போ உங்க கரத்துல கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளை மேல உம்முடைய பாதுகாப்பு இப்பொழுது கடந்து வருவதாக, உம்முடைய கல்வாரி ரத்தம் அந்த பிள்ளைகள் மேல இப்பொழுது தெளிக்கப்படுவதாக ராஜா. வலது புறமும் இடது புறமும் சாயாதபடி ஆண்டவருடைய ஒரு பெரிய நிழல் என்னுடைய பிள்ளையை பாதுகாப்பதாக ராஜா. எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம் பிள்ளைக்குள்ளே உண்டாவதாக, ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு என் பிள்ளைகளுக்குள்ள உண்டாவதாக. அந்நிய நுகத்திலே என் பிள்ளைகள் பிணைக்கப்படாதபடி கர்த்தருடைய ஒரு பாதுகாப்பு உண்டாவதாகப்பா. ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பொல்லாதவனுடைய கைகள் எங்கள் பிள்ளைகள் மேல பட வேண்டாம், துஷ்டனுடைய வார்த்தைகள் எங்கள் பிள்ளைகளுக்கு நேராய் கடந்து வர வேண்டாம். இயேசுவே, இப்பொழுது ஒரு சுடரொளி பட்டயத்தை எங்கள் பிள்ளைகளை சுற்றி வைப்பீராக ராஜா. தீயவன் விலகி போவானாக, துன்மார்க்கன்
துன்மார்க்கர்கள் விலகி போவார்களாக, அசுத்தம் உள்ள மனிதர்கள் விலகி போவார்களாக. எங்கள் பிள்ளைகளை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிற தெய்வமே, இப்பொழுது அசுத்த காரியத்திற்கு நேராய் நடத்துகிற எந்த மனிதர்களும் எங்கள் பிள்ளைகள் வந்து அமராதபடி, பக்கத்தில் கூட நெருங்காதபடி ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தருவீராகப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகளை யாரும் தவறா வழி நடத்த கூடாது ஆண்டவரே. தவறான ஆலோசனையை கொடுக்க கூடாது ராஜா. அசுத்த காரியத்தில் ஈடுபட பண்ண கூடாது ராஜா. இயேசுவே, இப்பொழுது ஒரு பாதுகாப்பு என்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக ராஜா. என்னுடைய பிள்ளையை நான் கவனிக்க தவறிட்ட ஆண்டவரே. எத்தனையோ விஷயத்தை நான் கவனிக்கல. அவங்கள 100% நான் நம்பினேன். நான் என்னுடைய வேலையை தான் நான் கவனிச்சேன், என்னுடைய குடும்பத்தை தான் நான் கவனிச்சேன், சமையலையும் அதையும் தான் கவனிச்சேன். ஆனா என் பிள்ளைய நான் கவனிக்கல. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரர் பேசினது போல என் பிள்ளை மேல கண்ணும் கருத்துமாய் கவனிக்கிறதற்கு, அவனுடைய அசைவுகளை கூட கவனிக்கிறதற்கு கிருபையை தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கன்மலையாகிய கர்த்தர், கன்மலையாகிய கர்த்தர், ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாரும் கவனிங்க. ரொம்ப 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 இந்த ஏலி வந்து பண்ணின பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒரு 3வது நபர் வந்து, உன் பிள்ளைய போய் பாரு, என்ன பண்ணிட்டு இருக்குது பாரு, போய் பாரு, அந்த தெருவில் பாரு உன் பிள்ளை உட்காந்து இருக்குது, இந்த சாராய கடையில் பாரு உன் பிள்ளை உட்கார்ந்து இருக்குது, இங்க பாரு உன் பிள்ளை அப்படி பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு அந்த பிள்ளையை குறித்து இன்னொருத்தர் 3வது நபர் வந்து சொல்லும் போது அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நல்லா கவனிச்சுங்க. உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும், கண்டிப்பா தெரியணும். உங்க பிள்ளைங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும்னா, எங்க அம்மா அப்பாவுக்கு மறைச்சு நான் எதுவும் பண்ண கேட்கல, கூடாதுன்னு இல்லை, முடியாதுன்னு தெரியணும். அதை நீங்க ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க. அப்படின்னா அது தெரிஞ்ச உடனே அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, இது நடக்கிறதாப்பா, இது வர்றதாப்பா, இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை, பட் ஏன்னா இதை கண்டினியூ பண்ணாத, வேண்டாம் விட்டுரு, இது நமக்கு அழகு இல்லை, தூக்கி போட்டுரு, இது ஃபர்ஸ்டே. ஒன்னொன்னையும் பார்த்து 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 நீங்க சொல்லணும். அவன் மாட்ட 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 அவனிடத்துல இருந்து அந்த வலையை எடுத்து வெளியே விட்டுட்டே இருக்கணும். அதான் நம்ம, அதான் தகப்பன், அதான் தாய். அப்படியே அவன் பாட்டுக்கு வளருவான், அவன் பாட்டுக்கு அப்படி விட்டுறக்கூடாது. கவனிச்சுட்டே இருக்கணும், கவனிச்சுட்டே இருக்கணும், எல்லாம் கவனிக்கணும். இன்னைக்கு வந்து மதியானம் அவன் சாப்பிடல, எனக்கு நைட்டு எனக்கு சாப்பாடு வேண்டாம் மம்மி அப்படின்னு ஒரு பையன் சொல்றான், ஒரு பொண்ணு சொல்றான் அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன நினைப்பீங்க? நீங்க உடனே கேட்பீங்க, ஏன் உனக்கு சாப்பாடு வேண்டான்னு கேட்பீங்க. அவன் உடனே சொல்லுவான், எனக்கு வயிற்று வலின்னு சொல்லுவான். நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? ஹலோ, நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? சரிப்பா போய் படுத்துக்கப்பா, சரிப்பா போய் தூங்குப்பா. என்ன சொன்னாலும் நம்ம நிறைய பேர் அவன் சொன்ன உடனே என்ன சொல்லுவோம் தெரியுமா? எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு மம்மி, ரொம்ப தலைவலியா இருக்கு. அப்படியா, சரி போய் படுத்துக்கோ, போய் படுத்துக்கோ. ஏன் தலைவலி? எதுக்கு தலைவலி? திடீர்னு அந்த தலைவலி எதுக்கு வந்துச்சு? திடீர்னு ஒரு நேரம் ஏன் சாப்பிடல? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஹலோ சொல்லுங்க, யோசிச்சிருக்கீங்களா? அதான் நமக்கு யோசனையே இல்லையே. அதான் அதான் அம்மா, அதான் அப்பா. திடீர்னு அவன் ஒன்று அவனுக்கு எப்போ வராது. ஒன்று நினச்சிக்கங்க, நம்ம 6 அடின்னா அவன், சொல்லுங்க,
எத்தனை விஷயத்தை எப்படியெல்லாம் மறைக்கணும், எப்படியெல்லாம் தெரியக்கூடாதுன்னு எவ்வளோ வேணாலும் திட்டம் போடுவாங்க. ஆனா அத்தனை திட்டத்தையும் நீங்க முறியடிக்கணும்னா அவனை விட நீங்க நியாயம் இருக்கணும். அதுக்கு அவ்வளவு கவனிக்கணும். நீங்க அவ்வளோ என்ன மாதிரி பிளான் பண்ணுவாங்க தெரியுமா, திட்டம் போடுவாங்க தெரியுமா. உடனே நீங்க அதான் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காதீங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் பாம்புகளை போல சத்த வினா உள்ளவர்களா இருங்கள். அப்படிதான் இருக்கணும். நீங்க நம்ம பிள்ளைங்களை தப்பா சொல்லல, அவனுக்கு அந்த மாதிரி தடுமாற்றம் வரும். நீங்க உடனே அதை விட்டுட்டீங்கன்னா அது பெருசா வளர்ந்து. அதனால ரொம்ப முக்கியமானது 4வது பாயிண்ட். ஏன்னா நான் என் பிள்ளைய என்ன பண்ண போறேன்? சத்தமா சொல்லுங்க. நான் கவனிக்க போறேன். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவங்க அத்தனை பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படியே கடந்து வரட்டும். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு டீன்ஸ் பிள்ளைங்க மேலேயும் ஆண்டவருடைய கிருபை கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எல்லாரும் கையை உயர்த்தி, எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி. கைகளை மேல உயர்த்தி, ஆவியானவரே, இயேசுவப்பா, இயேசுப்பா, 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 ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர் வசதிகள், உடல் சோர் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. இப்போ கடைசியாய் ஆவியானவரே, ஆவியானவரே, இயேசுப்பா, இயேசுவே. இப்போ லைவ்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்க யாரெல்லாம் எந்தெந்த பெற்றோர்களெல்லாம் கேட்டு அவர்கள் மேலெல்லாம் கர்த்தருடைய அனுக்கிரகம் இருக்கட்டும். ஆவியானவரே, தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. அவங்க சாட்சி சொல்லணும், பாஸ்டர் அன்னைக்கு அந்த பெற்றோர்களுடைய கூட்டுக்கு நான் கலந்துக்கிட்டேன், அதற்கு பிறகு என் பிள்ளைகள் காரியத்தில் நிறைய காரியத்தில் நான் அவங்கள கொண்டு வந்துட்டேன், அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த பலம் இன்றைக்கு வரைக்கும் நடக்குதுன்னு சாட்சி சொல்லணும் ஆண்டவர். உங்க கிருபையின் கரங்களில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். உங்க பிரசன்னங்களை நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிருவோம். ஸோ விசேஷமாக நம்முடைய இந்த டீன்ஸ் ஃபெலோஷிப்பில்
நிறைய அதில் வந்து அதனுடைய டைரக்டராக வந்து அருமையான பிரதர் மோசஸ் அவர்களும் அவருடைய துணைவியார் 2 பேருமே அதை சேர்ந்து அந்த ஊழியத்தை செஞ்சிட்ருக்காங்க. அவர்களோட சேர்ந்து டீச்சர்ஸ் அந்த அண்ணன்க அக்காங்க அப்படியே எழுப்பி நில்லுங்களேன் எல்லாருமே அந்த டீன்ஸ் ஃபெலோஷிப்பில் இருக்கிற ஊழியர்கள் நல்ல கரங்களை தட்டி அவர்களை. ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்களும் கரங்களை தட்டி ஆமென். தேங்க்யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. உட்காருங்க. ஸோ ரொம்ப பிரயாசம் எடுத்து இந்த ஊழியத்தை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த 1 மந்த்லேருந்து இப்போ வந்து பிள்ளைகளுக்கு மத்தியானம் ஃபுட்டும் கொடுக்க ஆரம்பித்தோம். பிரதர் வந்து சாம்ராஜ் அவங்க, பிரதர் சுஜய், சிஸ்டர் லேயா சுஜய், பிரதர் ரவி, இவங்க எல்லாருமே வந்து பிள்ளைகளுடைய சாப்பாடு ஸ்நாக்ஸுக்காக மாதம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவங்களையும் ஆண்டவருடைய நாமத்தினால வாழ்த்துறேன். ஸோ இந்த டீன்ஸ் ஃபெலோஷிப்பில் வந்து அது மாதிரி நாங்கள் நிறைய பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்டு ஃபுட்டு இந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்குறோம். அதனால் நீங்களும் இந்த ஊழியத்தில் வந்து டீன்ஸ் ஃபெலோஷிப்பில் என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணணுன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த லீடரை வந்து அணுகி நீங்கள் அதை செய்யலாம். இல்லைன்னா வீக்லி கூட ஒரு பொறுப்புகளை எடுத்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் பிள்ளைகளை வந்து நம்ம உற்சாகப்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து அனுப்புங்க, ஜெபத்தோடு அனுப்புங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார். உங்கள் பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு கர்த்தருடைய சித்தமானால் வருகிற இந்த மே மந்த் இப்போ இந்த ஸ்கூல் முடிஞ்ச உடனே அடுத்து வந்து இந்த ஃபெலோஷிப்பை அடுத்த ஒரு வித்தியாசமான ஒரு லெவலில் கொண்டு போகிறதுக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த தரிசனத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இப்போ என்ன அப்படின்னா 2 விஷயத்தை இது பண்ண போகிறோம். ஒன்று வந்து நம்ம என்ன இந்த டீன்ஸ் ஃபெலோஷிப்பில் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த லீடர் வந்து மோசஸ் அவங்க பேசுவாங்க. அகைன் வந்து நாங்கள் வந்து ஒரு சிலதை பேரண்ட்ஸ் இடத்துல ஒரு சிலதை எதிர்பார்க்குறோம் உங்கள்கிட்ட. ஸோ அதை குறித்து பிரதர் பெர்லின் அவங்க சொல்லுவாங்க. முதல்ல கரங்களை தட்டி நம்ம வந்து இவங்களை வாங்க, மோசஸ் அவங்க வந்து பேசுவாங்க. பிரைஸ் லார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸோடு எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். எங்களை நடத்துகிற பாஸ்டர் அம்மாவுக்காக எங்களை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களை பின்னாடி இருந்து டைரக்ட் பண்ணி எங்களுக்கு தேவையான ஆலோசனை, எங்களுக்கு நாங்கள் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களை ஜெபத்துலேயும் ஆலோசனை தந்து நடத்துகிற பாஸ்டர் அம்மாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரெண்டாவதாக வந்து பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். உங்கள் பிள்ளைங்கள நிறைய பேரண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம், ஒரு ஆராதனை அட்டன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு திரும்ப ஒரு 1.5 மணி நேரம் அவங்கள காக்க வச்சு அவங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க. நிறைய பெற்றோர் இருக்கீங்க, அவங்களுக்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். தொடர்ந்து இந்த ஃபெலோஷிப்புக்கு அனுப்புகிறீங்க, அதுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். மூணாவது வந்து இந்த ஊழியத்தில் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து இந்த மீடியாவில் ஜெகனண்ணன் டீம், அப்புறம் எஸ்ஐகேல் பிரதர். ஸோ அவங்களுக்காக நான் வந்து நன்றி செலுத்துகிறேன். நாலாவதாக வந்து இந்த ஃபுட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்களுக்கு இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிடுச்சு. ஆண்டவர் எல்லைகளை விரிவாக்கும் போது வந்து இந்த ஃபுட்டு காரியங்களில் வரப்போ வந்து பிரதர் தனபால் அண்ணன் அப்புறம் அவங்க டீம் எங்களுக்காக அவங்க பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாலாவது இந்த லீடர்ஸ் எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் கூட இருக்கிற மொத்தம் ஒரு 7 லீடர்ஸ் இருக்காங்க, 7 டீம் இருக்காங்க இங்கே டீன்ஸில். ஒரு லீடர்ஸ் கீழே வந்து ஒரு 15 பேர் நாங்கள் பிரித்து கொடுத்துருக்கோம். அவங்களுக்குமே வந்து கிட்ஸ் இருக்காங்க, காலில் பலவீனம் இருக்குது, ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. இந்த மத்தியிலையும் இந்த ஊழியத்தை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக செய்கிறோம் உண்மையாகவே. ஸோ அந்த காரியத்துக்காக நான் என் கூட இருக்க எல்லா லீடர்ஸ்க்காக நான் நன்றி செலுத்துகிறேன். 4 விஷயம் நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். நாங்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறோம், உங்ககிட்ட எங்களுக்கு என்ன உதவி வேணும், சப்போர்ட், இது வந்து தான் நாங்கள் வந்து நான் பேச போகிறேன். முதல்ல வந்து இந்த டீன்ஸ் ஃபெலோஷிப்பில் வந்து இவங்களுக்கு நாங்கள் சில மெட்டீரியல்ஸ்லாம் கொடுக்குறோம். என்னென்னா ஒரு ஸ்பெக்ஸ் கார்டுன்னு ஒன்று கொடுக்குறோம், அப்புறம் ஆக்ட்ஸ் ப்ரேயர்னு ஒன்று கொடுக்குறோம், ப்ரேயர் ஜேர்னல் டைரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசில் அவங்களுக்கு இதை என்ன தேவையோ, இந்த கேட்ஜெட்
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் விட்டு அவங்கள எப்படியாவது வந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்கள நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சிகள் எல்லாமே நாங்கள் எடுக்கிறோம். இதில் ஒரு சாட்சி நான் முக்கியமாக சொல்லணும். இந்த ப்ரேயர் ஜேர்னல் டைரின்னு இருக்கிறப்போ வந்து ஐசக்னு ஒரு தம்பி இருக்கான் இந்த டீன்ஸில். அந்த ஜேர்னல், அந்த டைரியில் அவன் என்ன எழுதியிருந்தான்னா, அந்த டைரியில் என்னென்னா பேரண்ட்ஸ்க்காக, சிப்ளிங்ஸ்க்காக, எல்டர்ஸ்க்காக, தாத்தா பாட்டி, அவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரியிலும் வந்து அவனுக்காக எல்லாருக்கும் ஜெபிக்கிறதுக்காக அந்த டைரியை வந்து ஒரு கையேடை வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறோம். அப்போ அவன் என்ன எழுதியிருந்தான்னா, ஏசப்பா இன்றைக்கி எங்ககிட்ட சொந்த வீடு இல்லை, ஆனால் நான் வளர்ந்து பெரியவனாக வரப்போ எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அவன் எழுதியிருந்தான். எனக்கு 32 வயசு ஆகுது. இந்த வருஷத்துலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வயசு வரப்போ எனக்கு ஒரு தொழில் இருக்கணும், எனக்கு ஒரு வீடு இருக்கணும்னு. ஆனால் இந்த வயசுலேயே அவனுக்கு என்னென்னா, அவனுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. நாங்கள் அதை படித்தப்போ என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு அவன் என்ன யோசிக்கிறான். இன்றைக்கி இருக்கிற இளம் வாலிபர்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. எனக்கு ஒரு 26 வயசில் எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து அவனுக்கு 13 வயசுலேயே தெரியுது. தவறான உறவுகளை குறித்து அவனுக்கு தெரியுது, தவறான பழக்கங்களை குறித்து அவங்களுக்கு தெரியுது. அதனால் அவங்களுக்காக எடுக்கிற இந்த முயற்சிகள் இருக்குது இல்லையா, இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகம். ஆண்டவர் கிருபையில் ஆண்டவர் எப்படியா இருந்தாலும் தேவைகளை சந்திக்கிறாங்க. அதுக்கான ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ செலவாகுதோ, இவ்வளோ செலவு பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது முக்கியமே இல்லை. ஆனால் அவங்களுக்காக இதை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, இதை நீங்கள் தயவு செஞ்சு கவனிக்கணும். டீன்ஸ் ஃபெலோஷிப் போயிட்டு வந்தால் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, இன்றைக்கி என்ன நடத்துனாங்க, எங்கள் பாஸ்டம்மா டெய்லி கேட்பாங்க. ஷெட்யூல் நாங்கள் அவங்களுக்கு அனுப்புவோம், இப்போ இதை எடுத்தீங்களா, இது ஏன் பண்ணலை, டெய்லி கேட்பாங்க. எங்கள் பாஸ்டம்மா எங்களை வாட்ச் பண்ணுறாங்க. அவங்க பசங்களும் எங்கள் ஃபெலோஷிப்பில் இருக்காங்க, பாஸ்டரோட பசங்களும் ஃபெலோஷிப் அட்டன் பண்ணுறாங்க. அப்போது உங்கள் பிள்ளைங்களும் நீங்கள் என்ன தான் பண்ணணும், ஃபெலோஷிப்புக்கு அனுப்புறதோட நம்மளோட கடமை முடியல. நான் யார் முன்னாடி நின்று பேசுகிறேன் அப்படின்னு நான் நினைவோடு பேசுகிறேன். நாளைக்கு இந்த உலகத்தை கலக்கிற போகிறவங்க, இந்த உலகத்தில் அடுத்த தலைவர்களாக வரப்போகிற பெற்றோர்களாகி உங்ககிட்ட நான் பேசுகிறேன். அதனால் ஃபெலோஷிப்புக்கு அனுப்புறதோடு உங்களோட கடமை முடிஞ்சு போயிடல. எப்பயுமே வந்து இந்த ஃபெலோஷிப்போட ஒரு பேஸ் என்னென்னா 50-50. சபை 50% செய்யும், பெற்றோராகிய நீங்கள் வந்து ஒரு 80% வந்து அதை பங்கெடுத்துக்கணும். அவங்களோட லைஃபுக்காக, ஃப்யூச்சருக்காக நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நிறைய அவங்களுக்காக ட்ரீமோடு போகிறாங்க. அதே போல் அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க வளர்கிறதுக்கும் அவங்க என்ன சபை முயற்சி எடுக்குது, அந்த முயற்சிகளை வந்து நீங்கள் தயவு செஞ்சு உற்று நோக்குங்க. ரெண்டாவதாக ஒரு காரியம் என்னென்னா, லீடர்ஸ் கொடுக்குற மெசேஜுகளுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் அடிக்கடி எங்கே சோர்ந்து போகிற ஒரே ஒரு இடம் உண்மையாக சொல்லணும்னா, பேரண்ட்ஸ் கிட்டேருந்து எங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னா, ஐம் நாட் பிளேமிங், நான் குற்றப்படுத்தலை. நாங்களும் ஒர்க் ப்ரெஷரில் இருக்கோம், எங்களுக்கும் கிட்ஸ் இருக்காங்க. அதே போல் தான் உங்களுக்கும். நீங்கள் வளர்ந்த குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கீங்க, நாங்கள் சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு இந்த ஊழியத்தை செய்கிறோம். அதனால் தயவு செய்து லீடர்ஸ் போடுற மெசேஜுகளுக்கு அந்த குரூப், எல்லா குரூப்பும் வச்சுருப்பாங்க, அந்தந்த குரூப்பில் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அவங்க கால் பண்ணால் அவங்களுக்கு அட்டன் பண்ணுங்கள். ஒரு ஃபீட்பேக், சென்சிட்டிவாகவே அந்த ஃபீட்பேக் வந்துருச்சு. அப்போ என்ன வந்துச்சுன்னா, எங்கள் வீட்டில் எனக்கு ஜெபிக்கிறதுக்கான சூழ்நிலையே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க ஒரு தம்பி. ஒரு நல்ல சூழலை அவங்களுக்கு உருவாக்கி தரது வந்து நம்மளுடைய கடமை. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்னால் ஜெபிக்கவே முடியல, என்னால் பைபிள் படிக்க முடியல, இது ஏன்பா பண்ணலை, இதை ஏன் செய்து வர மாட்டீங்க அப்படின்னா, எனக்கு அந்த சூழல் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட் யூ ஆல், எல்லாரையும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அவங்களுக்காக எடுக்கிற இந்த முயற்சியில் கண்டிப்பாக உங்களுடைய கரமும் சேர்ந்தால் தான் இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அவங்களுக்காக நிறைய பிளான்ஸ் பண்ணுறோம். இந்த மே மந்த்துக்கு அப்புறம் நிறைய அஜெண்டா அவங்களுக்கு புதுசாக க்ரியேட் பண்ணி, புதுசாக திங்க் பண்ணி, அவங்களை எப்படியெல்லாம் சர்ச் கூட கனெக்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் மினிஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வரலாம், எப்படியெல்லாம் அவங்கள கரெக்டான வழியில் கொண்டு போகலாம், அதுக்கான எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப அதிகம். நாங்கள் அது ரொம்ப சந்தோஷமாக செய்கிறோம். ஆனால் இது ரிசல்ட்டை நம்ம பார்க்கணும், இந்த ரிசல்ட்டை நமக்கு வேணும் அப்படின்னா உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப தேவை. நாங்கள் இந்த சேஞ்சஸை நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட். ரெண்டாவது ஒரு காரியம் வந்து, அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்பெக்ஸ்னு ஒரு கார்டு கொடுக்குறோம், ஆக்ஸ்னு ஒரு இருக்குது. இந்த ஸ்பெக்ஸ் மெத்தடை ஒரு மனுஷன், ஒரு பிலீவர்
இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஃபாலோ பண்ணான்னா அவன் முழு நேர ஊழியக்காரனாகவே மாறிடுவான். இந்த ஸ்பெக்ஸ் கார்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான். வேதத்தை நிறைய ஆங்கிளில் நிறைய விதத்தில் வந்து நம்ம பைபிளை படிக்கலாம். கேரக்டர் ஸ்டடி இருக்குது, தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வச்சு படிக்கிறது இருக்குது, சுவிசேஷ புத்தகங்களை மட்டும் வச்சு படிக்கிறது இருக்குது. அதில் ஒரு மெத்தட் வந்து இந்த ஸ்பெக்ஸ், இந்த SPECS, இந்த ஸ்பெக்ஸ் மெத்தடை டிவியில் டிஸ்பிளே பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அந்த முறைப்படி அவங்க படித்தாங்கன்னா அவன் வளர்ந்து வரப்போ ஒரு முழு நேர ஊழியக்காரனாகவே அவன் மாறிடலாம். இது எல்லாருக்குமே, இப்போ டீன்ஸ் மட்டும்தான் படிக்கணும், இது நீங்களே படித்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நிறைய பைபிளை குறித்து வசனத்தை குறித்து நிறைய காரியங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆக்ட்ஸ் ப்ரேயர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஆக்ட்ஸ் ப்ரேயர் மெத்தட் வந்து ஒரு ஆண்டவர்கிட்ட நான் போய் எப்படி நான் ஜெபம் பண்ணணும், அந்த ஜெபத்தை நான் எப்படி கொண்டு போகணும், அந்த ஜெபத்தை நான் எப்படி முடிக்கணும், அதான் தொட்டில் எனக்கு ஒரு பழக்கம் வந்துச்சுன்னா என்னது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்கள நடத்துறதுக்கு இந்த ஆக்ட்ஸ் ப்ரேயர் அப்படின்னா அதான் அதிகாலையில் எழுந்து தன் சகோதரனுக்கு உரத்த சத்தத்தோடு சொல்லுகிற ஆசீர்வாதம் என்னமாக தான் மாறணும், சாபமாக தான் மாறும்னு சொல்லியிருக்கு. ஒரு ஆண்டவர்கிட்ட போனோன்னா முதல்ல ஏன்றது அடோரேஷன், ஆண்டவரை முதல்ல சொல்லி துதிக்கணும். அப்புறம் ஆண்டவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லணும், அதுக்கப்புறம் தன்னுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி அப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் எல்லாமே அவங்களுக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை தயவு செஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபைல் அவங்களுக்கு கொடுக்குறோம். இது இலவசமாக கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு சில டிசிப்ளின் ஆக்ஷனுக்காக வந்து இதை திருப்பி நாங்கள் வேறு மெத்தடில் இதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் கடைசியாக நான் சொல்கிற காரியம் வந்து வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது. ஆண்டவர் வந்து பிதாக்களை எப்படி தெரிந்து கொண்டான்னா, அத்தி மரத்தில் முதல் தரமாய் பழுத்த பழங்களை போல் உங்கள் பிதாக்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு யார் பிதா? நீங்கள் தான். நம்ம எல்லாருக்கும் மத்தியஸ்தராக ஒரு பிதா இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு யார் தான்? பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பெற்றோர். அதனால் இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்துங்க, நீங்கள் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய பேரண்ட்ஸ் என் பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறான், ஜெர்மன் படிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவனோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன நீங்கள் கொடுக்குறீங்க, எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அதை நீங்கள் தயவு செஞ்சு யோசிங்க. நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து வந்தவன், எங்கள் அப்பா அம்மா இன்றைக்கி வரைக்குமே ரட்சிக்கப்படாதவங்க. என்னால் தைரியமாக சொல்ல முடியும், நான் 19 வயசில் நானும் ஒரு டீனேஜில் தான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். நான் 19 வயசில் ஆண்டவர் ஏற்றுக்கலைன்னா என் லைஃப் எப்படி போயிருக்குன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி நான் அவங்க கூட பேசுகிறது கூட நான் இருந்திருக்க மாட்டேன். என்னோடய பேக்ரவுண்ட், என்னோடய ஃபேமிலி எல்லாமே டிஃப்ரென்ஸ். ஆனால் என்றைக்கு இந்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கிட்டனோ, என்றைக்கு இந்த ஆண்டவருக்குள்ளே நான் வந்தனோ அன்னிலேருந்தே என் வாழ்க்கை மாறிச்சு. அதனால் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்தவ பேர் வச்சுருக்கோம், இட்ஸ் ஃபைன். பட் அவங்களையும் நீங்கள் கிறிஸ்தவர்களாக ஒரு நல்ல சந்ததி நம்ம உருவாக்கி கொடுக்கறது நம்மேல் விழுந்த கடமை. ஆகையினால தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறோம், இந்த டீன்ஸ் ஃபெலோஷிப்பை நீங்கள் முக்கியத்துவப்படுத்துங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடங்களை குறித்து நீங்கள் கேளுங்க. இது வரைக்கும் நீங்கள் ஃபெலோஷிப்பு உங்கள் பிள்ளைகளை அனுப்பலைன்னா நீங்கள் அனுப்புங்க. அனுப்புகிற பெற்றோர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கான ஒரு உறுதிமொழி ஃபார்ம் ஒன்று வச்சுருக்கோம், அதை எங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு அதை ரீட் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட நீங்கள் அதை சைன் பண்ணி கொடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த ஃபெலோஷிப்புக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான படிவமும் அங்கே நாங்கள் வச்சுருக்கிறோம், அதையும் எங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல். நல்லா கரங்களை தட்டி தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய பெரிய தயவுனால் ஆண்டவர் வந்து நல்ல தலைவர்களை, நல்ல லீடர்ஸாக தந்திருக்கிறாரு. ஸோ அவர்களுக்காக அதிகமாக ஜெபியுங்கள், சேர்ந்து அவங்களோட சேர்ந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு 4 இயர்ஸ் 4 வருஷம் டீன்ஸில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே யூத்தில் ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. அப்படியே நம்ம பிள்ளைகளை வந்து நான் சண்டே ஸ்கூல்லேருந்து அப்படியே டீன்ஸ்லேருந்து யூத்துலேருந்து அப்படியே ஃபேமிலி அந்த மாதிரி கொண்டு போகணுன்றதுக்காக நிறைய முயற்சிகளையும் ஜெபங்களையும் எடுத்துருக்குறோம். ஆண்டவருக்குரிய கிருபையும் பலனையும் தருவார். ரொம்ப சந்தோஷம். பட் இந்த நாளில் கூட உங்களை கூப்பிட்ட உடனே நீங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறீங்கன்றது தெரியுது. நிறைய பேர் ஆன்லைனில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரையும் வாழ்த்துறேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த கம்ஃபர்ட் சர்ச் ஊழியத்தின் மூலமாய் நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் வெற்றியாக எடுத்து கட்டுவாராக. அப்படியே எளிமை நின்று நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு கோடி நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நீரங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக உமக்கு நன்றி. அப்படியே வாங்க, லீடர்ஸும் அப்படியே வாங்கலை, அவங்களுக்கு சேர்த்து ஒரு ஜெபம் பண்ணிடுவோம்.
எல்லோரும் முன்னாடி வாங்க, அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். இந்த டீன்ஸ் ஃபெலோஷிப்பில் அங்கே நின்னா கூட கொஞ்சம் முன்னாடி அதை திரும்பி பிடிச்சிடலங்க. ஸோ இந்த டீன்ஸ் ஃபெலோஷிப்பில் முன்னாடி வந்துருக்கு சிஸ்டர். ஓகே, எல்லோரும் கரங்களை நீட்டி நம்முடைய பிள்ளைகளை பார்க்கக்கூடிய பெரிய பொறுப்புகளை ஆண்டவர் இவங்க கையில் கர்த்தர் தந்திருக்கிறாரு. இன்னும் நிறைய ஊழியக்காரரை கர்த்தர் எழுப்பணும். இந்த டீன்ஸ் ஃபெலோஷிப்பின் மூலமாக பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடணும். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வல்லமையுள்ள கருவிகளாய் கர்த்தர் பயன்படுத்தணும். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா பெரிய பெரிய இடங்களில் போய் நின்று சொல்லணும், எங்களுக்கு இந்த டீன்ஸ் ஃபெலோஷிப் தான் எங்களை ரொம்ப பெரிய அளவில் கொண்டு வந்துருச்சு, நாங்கள் இன்றைக்கி நிற்கிறதற்கு காரணமே ஆண்டவர் தந்தது தான். அதனால் இந்த லீடர்ஸ் மேலே எல்லாரும் கரங்களை நீட்டி, தகப்பனே நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். அத்தனை பாடுகள் மத்தியிலையும் 2 ஆராதனையிலும் கலந்து கொண்டு ஆண்டவரே தியாகத்தோட இந்த ஊழியம் செய்கிற உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் மனதார ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் இந்த ஊழியத்தை பிள்ளைகள் சிறப்பாய் செய்வதற்கு பலத்தையும் சத்துவத்தையும் கர்த்தர் தருவீராக.